நியூஸ் செவன் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற ஆளுமை, கடந்த வாரம் தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்கிற இளைஞர்களினுடைய புரட்சி, தமிழகத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளமான ஜல்லிக்கட்டை மீட்பதற்கு தமிழகம் முழுக்க நடைபெற்ற இளைஞர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில், தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக இருந்தது. தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத தலைப்புச் செய்தியாக கடந்த வாரங்களில் இருந்த ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் இன்றோடு நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். ஹிப்ஹாப் ஆதிக்கும் ஜல்லிக்கட்டுக்குமான தொடர்பு எங்கிருந்து ஆரம்பிச்சது? மற்ற விஷயங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம். 2015 நினைக்கிறேன். 2015 ஜனவரி மாதம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடக்கலை. அப்படி நடக்கலைங்கிறப்ப வருஷம் ஒரு 11 பேர் மெரினாலில் வந்து போராடுவாங்க. எப்போவுமே இந்த சிவசேனாதிபதி அவர்கள், அவங்க அந்த பிக்கி, இவங்க இந்த கேங்காக வந்து அங்கே போராடுவாங்க. அந்த 2015 வருஷம் தான் அவங்கள முதல்ல எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. எதுக்காக ஜல்லிக்கட்டுக்காக போராடுறாங்க? ஏன்னா வந்து மக்களோட மனநிலைங்கிறது பார்த்திங்கன்னா, ஜல்லிக்கட்டு மாடை சிட்டியில் இருக்கவங்க மாடை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மனநிலையாக இருக்கும். அப்போ எனக்கும் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக ஜல்லிக்கட்டு குரல் கொடுக்குறாங்கன்னு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் கான்டாக்ட்லேருந்து நிறைய பேரை சந்திக்க ஆரம்பித்தோம். மதுரையில் சரவணன் ஒரு அண்ணன் இருக்கார். அவர் தோட்டத்தில் மாடு வச்சுருக்காங்க, ஜல்லிக்கட்டுக்கு மாடு காலை இறக்குறவர். அவர்கிட்ட போய் விசாரிக்கிறப்ப அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மாடு வாங்கி பாருங்கண்ணே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னாரு. அப்போ தான் மருதுன்னு ஒரு காளை மாடு வாங்குகிறோம். அப்படியே அதுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட். ஸோ அந்த மக்களாக இருந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஜல்லிக்கட்டுங்கிறது என்னங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. 2016 ஜல்லிக்கட்டு நடக்குங்கிற பயங்கர நம்பிக்கையோடு இருந்தப்ப 2016 நடக்கலை. 2016 நடக்கலைங்கிறப்ப அங்கேருந்து தான் நான் இந்த பிரச்சனையை வந்து தூசு தட்ட ஆரம்பிக்கிறேன். சரி, இது இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்காக திருப்பியும் போய் சேனாதிபதி என்ன இவங்க எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பார்த்து ஒவ்வொருத்தராக சந்தித்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுறோம். இதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா என்னென்னா, இதுக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் கேப். சிட்டியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து என்ன கோவம்னா, அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாமல் அவங்க இதுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம். ஸோ இந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணணுன்னா அவங்களோட குரல் எடுத்துகிட்டு போய் இங்கே சேர்த்தணும். அதுக்கு மேலே இவங்க முடிவு பண்ணிப்பாங்க சரியா தப்பா. அப்படி ஒரு முயற்சி தான் வந்து டக்கரு. ஸோ அதில் நாங்கள் சந்தித்த ஒவ்வொருத்தரோட வீடியோ டாக்குமெண்ட் இதெல்லாம் சேர்த்து பண்ண ஒரு பதிவு தான் டக்கரு. ஸோ இப்படி தான் ஜல்லிக்கட்டுக்கு இணக்கமான சம்பந்தம் ஆரம்பிக்கும். டக்கரு வெளியான நாட்களில் அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அதை எப்படி பார்த்தாங்க? பயங்கர உடனே வந்து வைரல். ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு போட்ட 1 ஹவரில் 1 lakh வியூஸ். ஆனால் என்ன, இதில் ஒரு விஷயம்னா வந்து நாங்கள் ஜஸ்ட் எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போட்டோம், அவ்வளோதான். யாருமே இதை ஷேர் பண்ணல, யார் வச்சும் ரிலீஸ் பண்ணல, எதுவுமே கிடையாது. ஒரு வீடியோ எடுத்தோம், டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபேஸ்புக் பேஜில் போட்டோம். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 1 million வியூஸ் தொட்டு பயங்கர ஒரு ரிசப்ஷன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதாவது சில பேருக்கு வந்து கவலை இல்லை இதை பற்றி, ஏன் இதை மீட்டெடுக்கணும், இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து யாருக்கும், நிறைய பேருக்கு வந்து அது அவங்க பிரச்சனையாக இருந்திருக்காது. பட் இதுக்கப்புறம் இதில் தமிழ்ங்கிற ஒரு அடையாளம் அப்படிங்கிற விஷயத்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துனது தான் வந்து இந்த வீடியோ அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் கிட்டத்தட்ட 2-3 நாளில் இன்றைக்கி அது 7 million வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு, 6.5 million வியூஸில் இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய ரீச். பொதுவாக தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபு, அவங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் லைஃப்குள்ளே இருப்பாங்க. பப்ளிக் லைஃப் சார்ந்த அந்த விஷயங்களில் அவங்க பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. நீங்கள் ஆணவ கொள்கைகளை முன் வச்சு வாடிப்புள்ள மாதிரியான ஒரு சோஷியல் காசில் உங்களுக்கு ஒரு தீவிரம் இருக்குங்கிறத நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. ஜல்லிக்கட்டில் மட்டும் இல்லை, நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஹிப்ஹாப் சிங்கராக அல்லது ஒரு மியூசிக் கம்போசராக ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரிபியூட்டுக்கு ஒரு ஆல்பம் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு உங்கள் பார்ட்ல இருந்து அது ஒரு பப்ளிக் லைஃபுக்கு அல்லது ப்ரொட்டஸ்ட்டு, அது சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள், அந்த ப்ராசஸ்க்குள்ளே எப்படி எங்கேஜ் ஆனீங்க? சென்னை மெரினாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 20,000 பேர் கூடுறாங்க ஜனவரி 4, 5. உடனே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு வேணும். இப்போ மக்களோட திசை எங்கே திரும்புனா, இந்த பிரபலமானவர்கள் குரல் கொடுத்து அவங்கள பார்த்து தான் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அவங்களுக்கு ஏன் ஜல்லிக்கட்டு வேணும்னு கேட்டால் சில பேருக்கு சொல்ல தெரியாத வாய்ப்புகள் கூட இருக்குது. மீடியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரபலங்களை வச்சு தான் வந்து நம்ம இன்டர்வியூ எடுப்போம். ஸோ ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிற ஆழமான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போயிடும். உடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த போராட்டத்துக்குள்ளே இறங்கி இதுக்கு உண்மையாக 10 வருஷம் போராடினவங்க ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தான் போராட்டத்துக்குள்ளே நான் இறங்கினதே. போராட்டத்துக்குள்ளே எதுக்குன்னா, இதோட ஒரு ரியல் ஹீரோக்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இவங்க தான் 10 வருஷமாக போராடுறாங்க, இவங்கள தான் மக்கள் வந்து இவங்களோட கருத்துக்களை கேட்கணும், இவங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா சேனாதிபதினாகட்டும், எல்லா நேஷனல் மீடியா எல்லாருமே ஒரு திருப்புறோம், அவங்க மேலே பார்வை திருப்புறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் சரியான கோரிக்கை என்னங்கிற ஒரு விஷயம் தெரியும். அப்போ கூட இது போராட்டமாக வெடிக்குங்கிற இது இல்லை, தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம், எப்படியாச்சும் ஜல்லிக்கட்டு கொண்டு வரணும்,
மக்கள் வாழ்வாங்க. என்னோட பர்சனல் கொஸ்டின் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆல்பம் போட்டது நீங்க அது மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை காமிக்குது. ஆனா அது ஒரு ஃபீல்டுக்கு வர்ற விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க எந்த புள்ளியில ஃபீல்டு? அதாவது என்னன்னா, இந்த மாதிரி போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு, அலங்காநல்லூர்ல அமைதி போராட்டம் ஆரம்பிச்சது, தொடர் போராட்டம் வெடிக்கிறப்ப எங்கேயுமே வந்து இந்த கொள்கை மாறிடக்கூடாது. ஏன்னா சேனாதிபதி என்ன பிஆர்ஐயா வந்து சென்ட்ரல்ல போய் அவங்க டெல்லி கிளம்புறாங்க, போயிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் களத்தில் இறங்கி என்ன பண்ணுறேன்னா, எல்லாரும் அறவழியில் போராடணும். நான் திரும்ப திரும்ப சொன்னது என்னென்னா, ஸ்டே ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் எதிரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் வலியுறுத்தணும் தான். அலங்காநல்லூர், அடுத்து சென்னை, அடுத்த நாள் கோயம்புத்தூர். முதல்ல அலங்காநல்லூர் போனேன். என்னைக்கு அது? அது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குது, மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் அலங்காநல்லூர் போகிறோம். அமைதி ப்ரொட்டஸ்ட் 10 to 5 o'clock வரைக்கும் பெர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக ஒரு லா ஆஃப் சட்டப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் அமைதி அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தது. சைலண்ட் ப்ரொட்டஸ்ட்டுங்கிற விஷயமா நான் சேனாதிபதி அண்ணன் பிஆர்ஐயா 3 பேரும் அங்கே போகிறோம். ஊர் மக்கள் சார்பாக நடக்குது அந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ மாதிரி அலங்காநல்லூரில் நீங்கள் சேனாதிபதி ராஜசேகர் எல்லாம் இருந்தீங்க? இருக்கும். ஓகே. அந்த ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ ஆனப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்களா? அந்த ப்ரொட்டஸ்ட் நள்ளிரவு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீடிச்சது அந்த டைமிங்கில் எங்கே இருந்தீங்க? அதாவது ஒரு 4 மணி 3 மணி அளவு இருக்கும். அப்போ தான் அங்கேருந்து அந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சுது. என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து மாடை அவுத்து விட்டார். உடனே போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. பிஆர்ஐ என்ன சொல்கிறாருன்னா, இது வேற எப்படியும் போயிடக்கூடாது, போதும் கிளம்புங்க அப்படிங்கிறார். அமைதி ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இருக்கும், அதனால் உடனே கிளம்புங்கிறாரு. நானும் சேனாதிபதினு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு சாயந்தரம் மதுரை வந்தாச்சு. எங்கள் பசங்க நிறைய பேர் உள்ளே அங்கே ப்ரொட்டஸ்ட்குள்ளே இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்காக ஃபோன் அடிக்கிறோம். நான் உள்ளேருந்து வெளில வரல, எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக நைட் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் நண்பர் வீட்லேயே நாங்களும் வெயிட் பண்ணுறோம். எல்லாம் பசங்களாம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சென்னை வரோம். இப்போ அடுத்த நாள் காலையில் மதுரையில் அலங்காநல்லூரில் அவங்கள இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்வை ஆதி எப்படி பார்க்குறாரு? அதாவது பர்மிஷன் வாங்கியிருந்தோம் 10 to 5. அதுக்கு மேலே தொடர் போராட்டமாக அது போனது வந்து அங்கே பர்மிஷன் இல்லை அதுக்கு. ஸோ ஆனால் வந்து அது எப்படிப்பட்ட அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ஊடகமும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சாங்க, அனுப்பிட்டாங்கன்னு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்து இழுத்துட்டு போய் வச்சாங்க அப்படின்னு. எது எப்படியோ அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது எந்த வகையிலும் துஷ்பிரயோகப்படுத்துறதுக்கு உரிமை இல்லை. எந்த வன்முறையும் கையாளாமல் அவங்க அப்புறப்படுத்தியிருந்தாங்கன்னா அது சரிதான். ஸோ அடுத்த நாள் மண்டபத்தில் வைக்கிறாங்க. அன்றைக்கே ரிலீஸ் பண்ணுறோங்கிற அதுக்கு அடுத்த நாளே இங்கே சென்னையில் ஆரம்பிச்சாச்சு. அவங்கள ரிலீஸ் பண்ணணுங்கிற கோரிக்கையோட ஒரு போராட்டம் இங்கே ஆரம்பிக்குது. அவங்கள இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹோலாக பார்க்குற போது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்களுக்கு சேனாதிபதியையோ ராஜசேகரையோ பெரிய லெவலில் அறிமுகம் இருக்காது. ஆனால் அவங்க 2 பேரையும் லைம்லைட்டுக்கு கொண்டு வந்ததில் ஹிப்ஹாப் ஆதிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, நீங்கள் போய் அங்கே ஆதரவு கொடுக்குறீங்க. 5 மணிக்கு மேலே ஒரு 5 காளைகளையாவது அவிழ்த்து விடுங்க, இட்ஸ் சிம்பிள், அவிழ்த்து விடுங்க, நாங்கள் நடத்துதான் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சு அப்பவும் அடுத்த நாள் விடிகால வரைக்குமே அவங்க அமைதியான முறையில் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களை காவல்துறை கைது செய்திருக்கிற போது உங்களோட ரியாக்ஷன் அதுக்கு என்ன மாதிரி இருந்திருக்கணும்? உடனே அலங்காநல்லூரில் இருக்கிறவங்களை விடுவிக்கணும்னு அடுத்த நாளே போய் மெரினால கூடின கூட்டத்தில் நான் போய் அடுத்த நாளே உட்காந்தாச்சு. அதுதான் உடனே அடுத்த கோரிக்கை என்னன்னா, அது தவறு, அவங்கள கண்டிப்பாக நீங்கள் விடுவிக்கணும். ஏன்னா அமைதியான முறையில் தான் போராடினாங்க. அடுத்த நாளே நான் வந்து மெரினால போய் குரல் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் கோயம்புத்தூர் கிளம்புறேன். ஓகே. தொடர்ச்சியாக நீங்கள் இனிஷியேட் பண்ணலனாலுமே கூட நீங்கள் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இந்த ஒட்டுமொத்த ஹோல் சம்லையுமே எந்த இடத்துல இந்த ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த இடத்துல வந்தது, எப்போ வந்தது? 3வது நாள் ப்ரொட்டஸ்ட் கோயம்புத்தூர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கேன். அங்கே சின்னதாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஒரு தனியான தவறான கொள்கைகள், தனி கொள்கைகள், அது வந்து செப்பரேட்டிசம் ஆகட்டும், இந்த மாதிரி சில கொள்கைகள் சில பேர் அங்கே முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் கட் பண்ணுறோம். இல்லை அதெல்லாம் இல்லை, நம்மளோட நோக்கம் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான், ஜல்லிக்கட்டு நடக்கணும் திருப்பி அந்த க்ரௌடை ரீஹைட்ரேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. பட் அங்கேருந்து கிளம்புறப்ப இன்றைக்கி நைட்டு திருப்பியும் மதுரை கிளம்புறப்ப என்ன வீடியோ போட்டு கிளம்புறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஏன்னா ஒரு 1000 பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல ஒரு 5 பேர் இந்த மாதிரி தவறான கொள்கைகளை பரப்புறப்ப அது ஓகே, ப்ரொட்டஸ்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கரெக்டான ப்ரொட்டஸ்ட் போகணும் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன சொல்கிறேன், இந்த ப்ரொட்டஸ்ட் சரியான வழியில் தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு எல்லாரும் அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஸ்டே ஃபோக்கஸ்ட். நிறைய கொள்கைகள் மாறி நிறையா வருது, யார் நம்ம எதிரிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இங்கே எதிரி வந்து நமக்கு சுற்றி இருக்க யாருமே கிடையாது. அதனால் வந்து ரொம்ப ஸ்டே ஃபோக்கஸ்ட், கொள்கைகளை சதற விடாதீங்க அப்படின்னு அன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து திருப்பியும் மதுரை போயிட்டுருக்கோம். அப்போ வந்து உடனே சேனாதிபதி அண்ணன், அப்புறம் பிஆர்ஐயா, ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இந்த அம்பலத்தரசர் ஐயா எல்லாரும் வந்து சென்னைக்கு வராங்க. இந்த எதுக்கு நான் வந்து இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயிடுச்சு, அதோட இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. என்னையும் வர சொல்கிறாங்க. நான் போகிறேன்.
அப்போ என்னன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாள் சேனாதிபதி என்ன மெரினாவில் பேசியிருக்காரு. பேசுகிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு க்ரௌடில் ஒருத்தரும், அப்புறம் அங்கே இருக்கிற நிறைய குழுக்கள் இதெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, வேறு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில கோரிக்கைகள் கொஞ்சம் பயங்கரமான கோரிக்கையாகவும் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி தவறான கோரிக்கைகள், நிறைய கோரிக்கைகள் சிதறடிக்கப்படுது, இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம், நாளைக்கு இதை நிரந்தர சட்டமாக தீர்வு பண்ணுறேன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் வந்து இவங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டு கோரிக்கை சதுருது, வேறு கோரிக்கைகள். நான் கோயம்புத்தூரில் பார்த்த விஷயம், சரி இது இப்படியே விடக்கூடாது, என்னை நம்பி ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க இல்லையா அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு, இந்த டக்கரை பார்த்துட்டு சரி இதுக்காக போய் உட்காருவோம் அப்படின்னு ஒரு 100 பேராக வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் இது விஷயமா சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா என்னென்னா என் படங்களை வச்சு வேறு சில கோரிக்கைகளை போட்டு இந்த மாதிரி படங்களை வாட்ஸ்அப்பில் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஜெயிச்சாச்சு, அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்திலிருந்து நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு நாங்கள் தான் சொன்னேன். இந்த மாதிரி தவறான கோரிக்கைகள் உள்ள வந்து போராட்டம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெயிச்சாச்சு, எப்படி போராட்டத்தை தொடங்கினோமோ அப்படியே முடிச்சாதான் அது மிகப்பெரிய வெற்றி. அதனால இதை நம்ம முடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம். ஸோ இங்கே இந்த மாதிரி மாணவர்கள் இந்த மாதிரி தவறான கோரிக்கைகள் பின்னாடி போயிடாதீங்க. சமூக விரோதமான சில கோரிக்கைகள் இருக்குது, அதெல்லாம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, மறுபடியும் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா யாரோ ஏதோ கோரிக்கை வைக்கிறாங்க, சில இடங்களில் யாருன்னே தெரியாமல் நிறைய குழுக்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து அலர்ட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு வார்னிங்காக இருக்கணும்னு அந்த வீடியோ நான் போடுறேன். அப்படி தான் இந்த நீங்கள் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு தமிழக அரசு அதை நாங்கள் நிரந்தர சட்டமாகவும் தெரிவித்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைகளில் அங்கே அந்த மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சியில் நடந்த விஷயங்கள் பற்றி எந்த அளவுக்கு ஆதிக்கு தெரியும்? அதாவது இங்கே வன்முறைகள், அதாவது 2 தரப்பு நான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபேஸ்புக்கை. ஒரு தரப்பில் போலீஸ் வன்முறை அவங்க தான் கட்டவிழ்த்தாங்கன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சமூக விரோதிகள், விஷமிகள் போலீஸ் உடையில் உள்ளே பூந்துட்டாங்க. இந்த அளவுக்கு நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பட் இது எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை மீனவர்களை தாக்கியதும், ஒருவேளை இந்த பொதுமக்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருந்தால் அது கண்டிப்பாக அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மனித உரிமை கமிஷனும் அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன் எது உண்மை. ஏன்னா இதுலேருந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மாணவர் போராட்டம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து நடந்த இந்த அசம்பாவித விஷயங்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்குள்ளே நடந்த அரசியல் என்னங்கிறத மீடியாக்களும் எங்களுக்கு கண்டறிந்து சொல்ல வேண்டும். அப்போதான் எங்களுக்கே தெரியும். அது எனக்கு இப்போ மக்கள் சார்பாக கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு. மதுரையில் அலங்காநல்லூரில் ஒரு ப்ரொட்டஸ்ட் அமைதி வழியில் நடக்குது. 10 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு நிறைவு பெறுது. அதுதான் பிளான்டு ஒன்று. ஆனால் இந்த 5 மணிக்கு ப்ரொட்டஸ்ட் 5 மணிக்கு முடியல. 5 மணிக்கு முடியாததுனால அது இரவு முழுக்க நீடிக்குது. அடுத்த நாள் காலையில் அவங்க கைதாகிறாங்க. அவங்க கைதாகிறத வச்சு அடுத்து தமிழகம் முழுக்க ஒரு ப்ரொட்டஸ்ட் உருவாகிறது. நீங்கள் முன் வச்ச மாதிரி 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்து 5 மணிக்கு ஒருவேளை அந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிருந்தா தமிழகத்தில் எவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்காது. லட்சக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுக்க வந்திருக்க மாட்டாங்க. ஒரு அவசர சட்டம் டெல்லி வரைக்கும் தமிழக முதலமைச்சர் போயிருக்க மாட்டார். அப்போது 5 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்த போராட்டம் முடியலைங்கிறனால தான் நீங்கள் எதிர்பார்த்த ஜல்லிக்கட்டே நடந்திருக்கு. அப்போது இந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சுக்கங்க அல்லது முடிச்சுக்கணுங்கிற உங்கள் டோனுக்கான காரணம் என்ன? முடிச்சுக்கங்கன்னு சொல்ல, அதாவது தெளிவாக இப்போ வந்த எல்லா கருத்துக்களுக்கும் அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் இருக்குது. இந்த போராட்டத்தில் என் படத்தை வச்சு தவறான சில கோரிக்கைகள் வலியுறுத்தப்படுகிறது. அதுக்காக யாரும், அதனால நான் அது ரொம்ப தவறு நான் நினைக்கிறேன், அதனால நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். யாரையும் நீங்கள் விலகி போங்க, நீங்கள் இந்த போராட்டத்தை முடிச்சுக்குங்கன்னு அந்த வீடியோவில் நான் சொல்லலை. நான் இந்த போராட்டத்திலேருந்து என்னை தவறாக சித்தரிப்பதால் நான் விலகி நிற்கிறேன். அப்படின்னா இந்த போராட்டம் என்னால் ஆரம்பிக்கல, இது மக்களாக ஆரம்பித்த போராட்டம். இந்த போராட்டத்துக்கு யாரும் தலைவரும் கிடையாது. ஆனால் தலைவர் இல்லாத போராட்டம் வெற்றி அடையும், கொள்கை இல்லாத போராட்டம் வெற்றி அடையாது. அதனால் அந்த கொள்கைகளை கரெக்டாக இருக்கணும், நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். வேறு சில கொள்கைகள் நிறைய உள்ள வந்துட்டு இருக்கு. அதனால மாணவர்களுக்கு எந்த கொள்கைக்கு நீங்க ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லி. இல்லை, இப்போ அலங்காநல்லூர்ல தொடங்கின 10 மணி முதல் 5 மணின்னு சொல்ற ப்ரொட்டஸ்டை நீங்க ஆரம்பிக்கல. அதற்கு பிறகு அலங்காநல்லூர்ல அரசானவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ திருச்சியிலயோ தொடங்கின போராட்டத்தை நீங்க ஆரம்பிக்கல. இவையெல்லாம் தன்னெழுச்சியாகவே நடந்த போராட்டங்கள். ஆனா இந்த போராட்டங்களினுடைய போக்கு, இந்த போராட்டங்கள் எப்படி போகணுங்கிறத பத்தி ஏன் ஆதி எல்லா இடங்கள்லயும் முடிவெடுக்கிறார்? நான் முடிவு எடுக்கலைங்க, நான் என்னோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து நான் என்ன சொல்றேன்னா, ஜல்லிக்கட்டு வேணும்னு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட தொடர்ந்து நான் என்ன சொல்றேன்னா, இது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம், அதனால அதுல தெளிவா இருங்க. வேறு சில கொள்கைகள் வந்தவங்களை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது. வேறு கொள்கை நான் திரும்ப நான் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறது என்னன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது நடக்கணும், ஜல்லிக்கட்டு வேண்டும். ஏன்னா ஒரு கோரிக்கை, இந்த போராட்டம் சுமூகமா முடியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பல இந்த கோரிக்கை, இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு தொடர்பானது மட்டும்தான் ஏன் ஆதி சுருக்கிறார்? நான் சுருக்கலைங்க, இதுக்கு தொடர்பானது நான் தெரிவிக்கிறேன். அந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு தொடர்பானதுன்னு ஆதிக்கு யார் சொன்னாங்க?
இல்ல நாங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். நீங்க தான் போராட்டத்தை துவக்கவே இல்லையா, அது எப்படி நீங்க போராட முடியும்? இல்ல நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறது அதுக்காக இந்த தான். போராட்டம் வந்து தப்பான வழியில போக கூடாதுங்கிறதா உங்க ஸ்டேட்மெண்டாக இருந்தால், இந்த போராட்டத்தை நீங்க துவக்கவே இல்லைங்கிறது உண்மையாக இருந்தால், நீங்க துவக்காத ஒரு போராட்டம் தப்பான வழியில போகுதுங்கிறது எப்படி ஆதிக்கு தெரியும்? இல்லங்க நாங்க எங்களுடைய போராட்டம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஜல்லிக்கட்டு வேணுங்கிற ஒரு போராட்டம். நீங்க அதுக்கான கோரிக்கைக்காக சில பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்களா, ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு நினைச்சு சில பேர் இல்ல உட்காந்து. பெரும்பாலான பேர் ஜல்லிக்கட்டு வேணும்னு தான் உட்கார்ந்து. அதை ஏன்னா நீங்க மீடியாவும் என்ன சொன்னீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் தான் அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்திலிருந்து கோரிக்கை வெளியில போறது கண்ணால பார்க்க முடியுதுங்கிறனால தான் சொல்றேன். இல்ல என்னுடைய கேள்வி, அந்த ஒட்டுமொத்த போராட்டத்துக்குமான அத்தாரிட்டேட்டிவ் டோனை ஆதிக்கு யார் கொடுத்தாங்கங்கிறதா அத்தாரிட்டேட்டிவான டோனே இல்லையே. அத்தாரிட்டேட்டிவ் எப்படி அத்தாரிட்டேட்டிவ் ஆகும்? நான் விலகி நின்னுக்கிறேன்னு சொல்றது எப்படிங்க அத்தாரிட்டேட்டிவ் ஆகும்? சட்டப்பேரவை பதிலில் இருந்து ஆரம்பிக்கலாம். சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சருடைய பதில் உரையில் இருக்கிற மிக முக்கியமான வாசகம், தமிழகம் முழுக்க நடைபெற்ற மாணவர் போராட்டங்களில் சமூக விரோத சக்திகள் புகுந்து விட்டதாக முதலாக ஊடகத்திற்கு வந்து சொன்னவர் ஆதி. ஆதியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதற்கு பிறகு அந்த போராட்டங்களினுடைய ஒட்டுமொத்த பார்வையுமே மாற ஆரம்பிக்குது. அப்போ ஆதி தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். அவர் தான் சொல்றாரு, மெயின் ஃபோக்கஸை தாண்டி வேற சில ஃபோக்கஸ் இருக்கு, சமூக விரோதிகள் இருக்காங்க. அப்போ உங்க வாய்ஸ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் இப்படி முடிஞ்சதுக்கு காரணம்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லி சேராத கூட்டம், நான் சொல்லி குழம்பவோ இல்லை கலையவோ கிடையாது. ஏன்னா இது எனக்காக கூடின கூட்டம் இல்லை. நான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை பத்தி கருத்து தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் அது. அதாவதுங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் நிறைய மாணவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து செப்பரேட்டிஸ்ட் தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரப்ப அது வந்து நம்மளோட நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து நான் தப்புங்கிறேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் உங்க அந்த நீங்க கண் கூட பார்த்த அந்த ரேஷியோ என்னன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அந்த மாதிரியான முழக்கங்களை எடுத்து தனித்தமிழ்நாட்டுக்கு எதிராகவோ இல்ல தனிப்பட்ட தாக்குதலோ இல்ல நீங்க சொல்ற ஆபாச வார்த்தைகளோ அந்த ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான பேர்ல எத்தனை பேர் அப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல என்னால எண்ணி சொல்ல முடியாது. பட் அங்க இருந்த கருத்துக்களை வைத்து என்னால சொல்ல முடியும். இப்போ ஒரு 1000 பேர் இங்க உட்காந்து இதுக்காக போராடுறாங்கன்னா திடீர்னு ஒரு கூட்டம் வந்து திருப்பி தனியா வருவாங்க. ஒரு மைக் செட்டப் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அங்க வந்து அவங்க ஒரு கோரிக்கையை ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி வந்து நம்ம இப்படி நம்மளை எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை ஆரம்பிப்பாங்க. திடீர்னு இன்னொரு கூட்டம் வந்து அங்க தனியா வருவாங்க. அவங்க வந்து இது மாதிரி எல்லாரையும் வந்து திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணுவாங்க. ஆக கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் ஒரே கூட்டமாக இல்லைங்கிறது தான். நிறைய கூட்டமாக இருக்குது. அந்த நிறைய கூட்டத்துக்குள்ளே வேறு கோரிக்கைகள் வர ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாக தான் ஆரம்பிக்கப்படுது. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ என்னுடைய கேள்வி, அந்த ஒட்டுமொத்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லேயுமே வந்து சமூக விரோத சக்திகள் இருக்காங்கங்கிற ஸ்டேட்மெண்ட், இந்த ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே ஆதி. அப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் இப்படி போய் முடிஞ்சதுக்கு ஆதி காரணம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நான் கேட்குறேன். அது தமிழக காவல் இந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி போய், இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து மாணவர்கள் ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு முடிஞ்சுது. அதோட அவங்க சரித்திரம் படைத்து விட்டார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதுக்கு அடுத்து நடந்த அசம்பாவிதத்துக்கும் அதுக்கும் தொடர்பில்லை. இதுக்கு அடுத்து நடந்த அசம்பாவிதத்துக்கு காவல்துறையும் அந்த உண்மையில சமூக விரோதிகள் இருந்தா அப்படி என்னங்கிறது ஊடகம் நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். இல்ல, இப்ப இதுல யாரு சமூக விரோதிகள்னு சொல்றீங்க? அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, ஜல்லிக்கட்டை வந்து மதுரையில் அலங்காநல்லூர்ல முதலமைச்சர் தொடங்கி வைக்க வர்றாரு. ஆனா அந்த ஊர் பகுதி மக்கள் எதிர்க்கிறாங்க. இப்ப அவங்க சமூக விரோதிகளா? உங்க கணக்குப்படி ஒரு கோரிக்கை முடிஞ்ச உடனே அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு போராட்டத்தை கைவிடணுங்கிறது ஆதியோட கோரிக்கையாக இருந்தார். மெரினா விட்டுருங்க, அலங்காநல்லூர்லயே அந்த பகுதி மக்கள் முதலமைச்சர் துவக்கி வைக்க வேணான்னாங்க. காலை மாடுபிடி வீரர்கள் மாட்டை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் எங்களால் ஏமாற முடியாதுங்கிறாங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவசர சட்டம்ங்கிறது ஒரு தீர்வு. ஆனா யாருக்காக அவசர சட்டம்ங்கிற தீர்வு இல்லைங்க, நிரந்தர சட்டம் தான் தீர்வு. ஓகே, சட்டசபையில அது நிரந்தர சட்டம் ஆயிடும். ஆனா அந்த பகுதி மக்கள் நீங்க யாருக்காக பேச ஆரம்பிச்சீங்களோ அவங்களே அந்த போராட்டத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களும் சமூக விரோதிகளா? இல்ல, நான் யார சமூக விரோதிகன்னு இது ரெண்டையும் முடிச்சு போடுறதா இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் தெளிவா சொன்னது என்ன, இந்த தனித்தமிழ்நாடு, இந்த செப்பரேட்டிஸ்ட், இந்த மாதிரி கொள்கைகள் கொண்டு வர்றது தப்பு. அது நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கப்ப போலீஸ் இதுக்கு இவ்வளவு நாள் வந்து அமைதியா இருக்கிறவங்க வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கிற ஒரு பயத்துல தான் அந்த வீடியோ நான் சொல்ல. என்னுடைய கேள்வி, ஆதி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் காவல்துறை சார்பிலோ உளவுத்துறை சார்பிலோ பங்கேற்று ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள் சார்பிலோ அங்கிருந்த ஊடகங்கள் சார்பிலோ யாருமே இந்த மாதிரியான ஒரு டோனை அல்லது இந்த மாதிரியான ஒரு கோணத்தை முன்வைக்கவே இல்லை? ஆதிக்கிட்ட இருந்தா முதல்ல அந்த கோணம் வருது, சமூக விரோதிகள் கூட்டத்தில் இருக்காங்கன்னு. இப்ப வரைக்கும் சமூக விரோத கொள்கைகளை கொண்டிருக்கவங்க சமூக விரோதிகள் தானே? அதுதான் சொல்றேன். சமூக விரோத அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, நான் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். வேற கொள்கைகள் இருக்கு, அதிலும் சில கொள்கைகள் ரொம்ப இந்த மாதிரி தனித்தமிழ்நாடு, இந்த மாதிரி சில கொள்கைகள் இருக்கு. இது கண்டிப்பா சமூக விரோதமான ஒரு கொள்கை. அது இந்த இடத்துல இப்படி போராட முடியாது. ஸோ அந்த மாதிரி கொள்கைகள் வரனால அந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கவங்க உள்ள இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். இப்போ அப்படி ஒரு ஆதி முன் வச்ச காரணத்தையே கையில் எடுத்துக்கிட்டு தமிழக காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க மெரினால.
அவங்களுக்கு ஆதரவா வந்த மீனவர்கள் மேலேயும் பெரிய தடியடி நடந்திருக்கு. மெரினாவை சுற்றி இருந்த குப்பங்கள்ல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடந்திருக்கு. இந்த விஷயங்களுக்கு ஆதி என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு? இது கண்டிப்பா கண்டனத்திற்குரியது. அப்படி நடந்திருந்தது உண்மையானால் இப்போ ஊடகங்களில் காட்டப்படுகிறது வந்து போலீஸார் வந்து மீனவர்களை தாக்குறாங்க அப்படின்னா அது மிக மிக கண்டனத்திற்குரியது. அது வந்து கண்டிப்பா பெரிய குற்றம். இதுக்காக கண்டிப்பா மனித உரிமை கமிஷன் இது என்னங்கிற விஷயத்துக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து காவல்துறை அடுத்த நாள் இதுக்கு பின்னாடி நடந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் என்னங்கிறது தெரியல. இது எதனால இப்படி பண்ணாங்க, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிருந்தவங்க எதனால 7வது நாள் திடீர்னு வன்முறையை கையாளுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒருவேளை உண்மையாக இருந்தால் கண்டிப்பா அதை வந்து விசாரித்து அதுக்கான தக்க தண்டனையும் அளிக்கப்பட வேண்டும். மனித உரிமை கமிஷனும் காவல்துறையும் அது சம்பந்தமானவர்களை விசாரிக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. அது கண்டனத்திற்குரியது தான். ஒரு 7 நாள் ஒரு போராட்டம் 8 நாள் நடந்திருக்கிறது. நீங்க சொல்ற சமூக விரோத குரல்கள் 3வது நாள்ல இருந்தே ஒலிச்சிருக்குங்கிறதா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா சின்ன வன்முறை சம்பவமோ சின்ன கலவரமோ ஒரு வாய் தகராறு கூட நடைபெறாத ஒரு கட்டுக்கோப்பாக நடந்த ஒரு போராட்டத்தில் ஆதி வெளியில வந்து சமூக விரோதிகள்னு சொன்ன பிறகுதான் இவ்வளவு பெரிய வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதை ஆதியினுடைய பேட்டிக்கு முன் ஆதியினுடைய பேட்டிக்கு பின் ஏன் பிரிக்க கூடாது? இல்ல அன்னைக்கு நைட்டு நடந்திருந்தா ஓகேங்க. நான் பேட்டி கொடுத்தது சாயந்தரம், அன்னைக்கு நைட்டு நடந்திருந்தா ஓகே. அடுத்த நாள் காலை போராட்ட களத்திலிருந்து பல லட்சமாக இருந்தவர்கள் வெறும் ஒரு 1000 கணக்குல கூட இல்லை, ஒரு 100 சில 100ஆக மாறிட்டாங்க. பல லட்சமா இருந்த கூட்டம் கிளம்பிட்டாங்க. ஜல்லிக்கட்டு வேணும்னு வந்தவங்க கிளம்பிட்டாங்க. வேறு சில கொள்கைகளோடு இருந்தவர்களும் சரியா என்ன நடக்குதுன்னு புரியப்படாம மிஸ்லீட் பண்ணப்பட்ட சில மாணவர்களும் இளைஞர்களும் அந்த இடத்துல இருக்காங்க. இல்ல யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியல, என்ன பேசப்பட்டதுங்கிற முழுமையா தெரியல. ஆனா அவங்க மிஸ்லீட் தான் பண்ணப்பட்டாங்கன்னு எப்படி அவ்வளவு? இல்லைங்க, ஜல்லிக்கட்டு கிடைச்சிருச்சு இல்லையா? வேறு சில கோரிக்கைகள் அடுத்த நாள் லாரன்ஸ் அண்ணன் சொல்றாரு, என்னப்பா வேற கோரிக்கை எல்லாம் வருது அப்படிங்கறது லாரன்ஸ் அண்ணன் சொல்றாரு. நான் முதல் நாள் சொன்ன விஷயத்தை தான் அவர் அடுத்த நாள் சொல்றாரு. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. இல்லை அவசர சட்டம் அறிவிக்க போறாங்கங்கிற கோரிக்கை ஏத்துக்கிட்டே கைவிடணும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தது. ஆனா லாரன்ஸ் கடைசி வரை பேசுகிற போது அந்த நிரந்தரமாக்கப்பட்ட சட்டத்தினுடைய நகல்களை கொண்டு வந்து எங்ககிட்ட காமிங்க, நான் அதை வச்சு மாணவர்களை கன்வின்ஸ் பண்றேன்னு அவர் பேசுறாரு. அப்போ ஜல்லிக்கட்டை மட்டுமே வச்சு நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கு, வேற கோரிக்கைகளுக்கெல்லாம் இல்லை. ஆனா இந்த கோரிக்கைகளை பத்தி பேசுற ஆட்களையும் கூட நீங்க போராட்டத்தை முடிச்சுக்கோங்க, இல்லை நம்ம கோரிக்கை வென்றெடுத்தாச்சுங்கிற அந்த டோன்ல திரும்ப திரும்ப நாம சொல்வதன் மூலமாக அங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? போராட்டம் முடிஞ்சிருச்சு, வேற எதுவும் கொள்கைகளுக்காக திசை திருப்பப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு கவனத்துல ஒரு அக்கறையில சொல்றோம். இல்ல அதுதான் கேட்குறேன், அந்த அத்தாரிட்டேட்டிவ் டோன் எதற்காகங்கிற போராட்டத்தை முடித்து வைக்கக்கூடிய? இல்ல முடிஞ்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் தான் சொல்றோமே தவிர அத்தாரிட்டேட்டிவா நீங்க கிளம்புங்க. நான் என்ன சொல்றேன், ஜல்லிக்கட்டு கிடைச்சது, ஜல்லிக்கட்டு வேணுங்கிறவங்க நீங்க கிளம்பலாம் அப்படிங்கறதா எங்களோட விஷயமா. ஆதி சொல்லி இந்த ஒருவேளை இந்த கூட்டம் இங்க வந்திருக்கிறதுன்னு ஒரு இஃப் வந்திருந்ததுன்னு வச்சுக்கணும்னா, இந்த மக்களுக்கு எதுவுமே சொல்லாமல் ஆதி இந்த கூட்டத்திலிருந்து பாதியில் விடை கொடுத்திருக்கிறார். ஆதி சொல்லாமலேயே இந்த கூட்டம் வந்திருக்கிறது என்றால் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்களை ஆதி குறை சொல்லிவிட்டு வெளியேறி இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கிற நபர்களை நீங்க அஃபெக்ட் பண்ணிருக்கீங்கிறது தான் திரும்ப திரும்ப எழுதப்படுற இல்ல பேசப்படுற விஷயம். அதுதான் திரும்ப திரும்ப திரிக்கப்படுகிற குற்றச்சாட்டுன்னு நான் பாக்குறேன். நான் தெளிவா சொன்னது என்னன்னா, இங்க இருக்கும் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் தெளிவா தான் போராடிட்டு இருக்காங்க. வேறு சில கொள்கைகள், வேறு சில கருத்துக்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சில கொள்கைகள் கருத்துக்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா எந்த மாதிரி கொள்கைகள் கருத்துக்களை தப்பு சொல்லலாம்னா, இந்த மாதிரி சமூக விரோதமா இருக்கிறது, தனி தமிழ்நாடு வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் போறது, சில இந்த மாதிரி கருத்துக்களை தான் நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் அதை தான் வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க இப்போ நீங்க காவல்துறை, நான் யாரையுமே வந்து குறை சொல்லி போல, நான் வந்து இந்த என் படத்தை வச்சு இந்த மாதிரி போராட்டத்துல சில விஷயங்களை பரப்புறாங்க, அது தவறு. அந்த மாதிரி என்னை பார்த்து ஒரு 100 பேர் அதை வந்திருப்பாங்கல்ல, அப்படி இருந்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் இந்த போராட்டத்திலிருந்து விலகி நிற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன். நான் யாரையும் கிளம்ப சொல்லல. நீங்க சொன்னது எப்படியாக புரிஞ்சு கொள்ளப்பட்டதுங்கிறதுக்கு உங்க ட்விட்டர்ல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, உங்களுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு எஸ் ஆதி சொல்றது ரைட், அங்க வந்து மதமாற்ற பிரச்சாரம் நடக்கிறது, வேற சில விரும்பத்தகாத ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ் நடக்கிறதுன்னு பாஜகவினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா உங்க ட்வீட் பண்ணி காண்பித்திருக்காரு. அப்போ நீங்க சொல்ற ஒரு விஷயம் தேசிய அளவுல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னாக மாறுகிறது. உடனே அதுக்கு கண்டம் பண்ணி ஒரு ட்வீட் ரிப்ளை பண்ணியிருந்தேன். சார் இது மிகவும் தவறு, நான் ஏன் விலகி நிற்கிறேன்னா, என்னுடைய படங்கள் வைத்து வேறு சில கோரிக்கைகள் இருக்கிறப்ப எனக்காக வந்து உட்கார்ந்த மாணவர்கள் சில பேர் வந்து அதுல மிஸ்லீட் ஆகிடக்கூடாது, அதனால அந்த காரணத்தினால தான் நான் விலகி நிற்கிறேன். The students will continue until victory அப்படின்னு தான் வந்து நான் அந்த இடத்துல அவருக்கு திருப்பியும் ட்வீட் பண்றேன். சோ இந்த கொள்கையை உடனே நான் சொல்ல வந்த விஷயம் என்பது, உங்களுடைய ஒரு பிரஸ் மீட் என்பது நேஷனல் லெவல்ல எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ்க்கான ஸ்கோப் இருக்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்டாக மாறிடுச்சு. உண்மை. அதாவது என்ன நடக்குதுன்னா, என்னைய வச்சுலாம் அரசியல் பண்றாங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போய்
ஒரு நல்ல விஷயம், அதாவது என்னன்னா ஜல்லிக்கட்டு கிடைச்சிருச்சு, வேற எதுவும் திசை மாறிடாதீங்கன்னு ஒரு அக்கறையில் சொல்ல போன விஷயத்த அதை வச்சுலாம் நிறைய அரசியல் நடக்குதுங்கிறது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா வந்துட்டு என்னென்ன நிறைய குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க. காசு வாங்கிட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை நம்ம கொடுக்கலன்னா நம்ம சொல்லலாம் காசு வாங்கிட்டோம் அப்படின்னு. வெற்றியும் கிடைச்சிருச்சு. இதுல காசு வாங்குறதுக்கான விஷயம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்ப தனியா போராடிட்டு இருந்தேன். எப்ப டக்கர் போட்டு தனியா பீட்டா அப்ப இருந்தே என்ன பர்சனலா தாக்குறாங்க. அப்ப கூட நான் பர்சனலா பீட்டாவை தாக்கல. நான் வந்து ஒரு மாதிரி அவங்களோட கொள்கைகள் நீங்க சொல்ற கருத்துக்களை தான் தாக்கிட்டு இருந்தேன். இப்படி தனியா போராடிட்டு இருந்தப்ப கூட எனக்கு கஷ்டமா இல்லை. ஆனா போராட்டம் வந்து ஜெயிச்சக்கு அப்புறம் சில பேர் வந்து நீங்க சொன்னனால தான் நீங்க தான் அப்படின்னு கை காட்டுறப்ப தான் எனக்கு, நான் ஒரு அக்கறையில சொன்ன விஷயத்தை இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு திருச்சி சொல்றப்ப தான் எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா நீங்க அக்கறையில சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கி இருக்குங்கிறத இப்பவும் ஃபீல் பண்றாரா? அது இல்ல கண்டிப்பாங்க. அதை வச்சு நிறைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன ஒரு விஷயத்த ஜென்ரலா கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்ன விஷயத்தை வைத்தே நிறைய அடுத்த நாள் தாக்குதல் இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப சமூக விரோதிகள்னு அந்த ஃப்ரேஸ்லேருந்தே அதை எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கே ஒரு பயங்கர வருத்தத்தை அளிக்குது. நான் வந்து நல்ல எண்ணத்தோட பண்ண ஒரு விஷயத்த அதுக்குள்ளே இவ்வளோ அரசியல் பண்ண முடியுமான்னு எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது. எனக்கு என்னங்க ஒரு 26 வயசு பையன், ஒரு முதல் முறையாக வாழ்க்கையில் என்னோட ஜென்ரேஷன்லேயே நான் இப்படி ஒரு போராட்டத்தை பார்த்ததில்லை. எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் என் கருத்துக்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனோட கருத்தை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்குங்கிறது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய பேர் என்னை தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறாங்களேங்கிறது இன்னும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் மெரினாலையும் மதுரையிலையும் கோவையிலையும் திருச்சியிலையும் உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் 4-5 பேர் போய் மத்திய அரசை பார்க்குறீங்க, மாநில முதலமைச்சரை பார்க்குறீங்க, தலைமைச் செயலகத்தில் வந்து அறிக்கை விடுறீங்க, ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, கோரிக்கை நிறைவேறிடுச்சு, இந்த நம்ம வந்து இலக்கை அடைஞ்சிட்டோம், மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டுறணும் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அரசு தரப்பிலிருந்து நீங்கள் மட்டும் தான் பேசியிருக்கீங்க. அரசு தரப்பிலிருந்து மாணவர்களை பார்த்து இப்போ வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. அப்போ அந்த லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் சொல்லி கூடாத தன்னெழுச்சியாக கூடுன அந்த மக்களுக்கான அங்கீகாரம் என்ன? அவங்கள யார் அக்னாலேஜ் பண்ணாங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 5 பேரும் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே இதுக்காக போராடல. உங்க 5 பேர் உங்க 5 பேருடைய தொடர் உழைப்பையோ உங்களுக்கான அந்த முயற்சிகளையோ இங்க யாருமே குறை சொல்லல. ஆனா இந்த போராட்டத்தினுடைய பலனாக ஒரு சட்டம் உருவாயிருக்கு நீங்க நம்புனீங்க? கண்டிப்பா நம்புறேன். அது பிரஸ் மீட் வைக்கிறது இந்த 5 பேரா தான் இருக்காங்களே தவிர இந்த மாணவர்களா இல்ல. ஏங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல, அந்த பிரஸ் மீட் எங்களோட கருத்துக்களை சொல்றதுக்காக நாங்க வச்சோம். அதாவது அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றோம்னா, நம்ம இலக்கு கிடைச்சிருச்சு, நம்ம வெற்றி பெற்றுட்டோம், மாணவர்களால் தான் வெற்றி பெற்றோம்ங்கிற கருத்தை சொல்றதுக்கு தான். இந்த மாணவர்கள்ட்ட போய் யார் சொன்னா? மீடியா. என்னுடைய கேள்வி, நீங்க 5 பேர் அரசாங்கத்திட்ட போய் நீங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஸ்பெஷலா அதுக்காக ஒரு ஆல்பம் போட்டிருக்கீங்க, உங்களுடைய பேச்சை கேட்டோ உங்க ஆல்பத்தை கேட்டோ ஒரு பெரிய கிரௌடு உருவாகி இருக்கிறது, அது பெரிய ப்ரொட்டஸ்டாக மாறி இருக்கிறது, அந்த ப்ரொட்டஸ்ட்ல நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க. அதுக்கு பிறகு அரசாங்கம் உங்ககிட்ட எல்லாருக்கூடையும் பேச்சுவார்த்தை நடத்துது, சட்டத்தை உருவாக்குறாங்க, சட்டத்தை உருவாக்குன அரசாங்கத்துக்கு நீங்க நன்றி சொல்றீங்க. இது எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த சட்டம் உருவாயிடுச்சு, நம்ம போராட்டத்தை கைவிட்டுறலாம் அப்படின்னு ஊடகங்கள்ட்ட சொல்ல முடிஞ்ச ஆதியாலையும் அந்த குழுவினராலையும் ஏன் மெரினாவில் போய் அந்த மக்கள் கிட்ட முன்னாடி சேனாதிபதி அங்க சொல்ல போயிருக்காரு. ஆனா அங்க தொடர்ந்து அவரோட பேச விடல. ஒண்ணு வந்து அவர் பேசியும் ஒரு சில பேர் வந்து மைக் வாங்கி இல்ல நம்ம தொடர்ந்து போராடணும், நம்ம கொள்கையத்தோட முடிஞ்சிடலன்னு ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஸோ அவர் அங்கிருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி வந்து தான் இப்படி நிறைய கொள்கைகள் உள்ள வந்துருச்சு. அப்ப இது எங்க போய் நாங்க சொல்லணும்? ஒவ்வொரு இடமா போய் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியணும், உடனே ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாம். அப்படிதான், அதுதான் இந்த விஷயமே தவிர அதாவது தான் திரும்ப என்ன சொல்லணும்னா, வேற கொள்கைகள் போக போக இந்த போராட்டம் நீர்த்து போய் இல்லை. என்னுடைய கேள்வி, மெரினால போய் ஆதியை மைக் பிடிச்சி பேசியிருந்தா ஆதியை பேச வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, நம்புறீங்களா? இல்லைங்க, பேச வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாலே பேசி அவங்கள பொறுத்த வரைக்கும் சேனாதிபதி சாருடைய ஒர்க்கோ அவருடைய இதற்கான டெடிகேஷனோ அவங்களுக்கு ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க இப்பதான் அதை பத்தின அவேர்னஸ் கொஞ்சமா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா ஆதிங்கிற ஃபேஸுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அவர் பேசினார்னா அட்லீஸ்ட் உட்காந்து எந்த இடத்துலன்னா ஒரு 10 குழுக்களா இருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? நான் எல்லாருக்கும் இது போய் சேரணும் உடனே, அதனாலதான் உடனே நான் வீடியோவா போடுறோம், உடனே பிரஸ் மீட் வச்சோம். அதுதான் காரணம். எல்லா இடத்துல இருக்கவங்களுக்கும் தெரியணும். மெரினா மட்டும் இல்லாமல் இப்போ உடனே அடுத்த நாள் திருநெல்வேலியில் ப்ரொட்டஸ்ட், உடனே அன்னைக்கு நைட்டே வந்து ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு, அது மாதிரி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மத்தியானம் நடக்குது இந்த எங்களுக்கு வந்து ஓகே நிரந்தர சட்டம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம், நாளைக்கு அமலாக போகுது அப்படின்னு ஒரு விஷயம் அரசாங்கம் அறிவித்த உடனே ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் சொல்லிடணும். இது ஒரு இடமா போய் சொல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணும்னு தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். இல்லை, இந்த ஒரு மகிழ்ச்சியை ஒரு கொண்டாட்டத்தை அந்த பகுதியில் மெரினால நேரடியாக போய் சொல்றதுல ஏதோ உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. அந்த தயக்கத்தை ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி நாள் சேனாதிபதி என்ன சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் அங்கே பேச விடலை அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்றாரு. ஆக அதனால தான் வந்து தயக்கமே, உங்களுக்கு புரியுது? அதனால தான் வந்து சரி நம்ம போனால் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம நெட்டில் போடுவோம்
நம்ம வந்து மக்களுக்கு டைரெக்டாக இதில் சோஷியல் மீடியாவில் தான் ஆரம்பிச்சது, சோஷியல் மீடியாலே போடுவோங்கிறதுனால தான் என் கருத்தை அங்கே பதிவு பண்ணுறேன். நீங்க வந்து இந்த பிரச்சனை இந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம், நம்முடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சுங்கிற உங்களுடைய கருத்துக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்திருந்தது முதல்ல? நிறைய பேர் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னாங்க. ம். சில பேர் வந்து அதை உடனே வந்து சில பேர் வந்து இல்லை இதுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் தான் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுது. அதாவது நான் வந்து ஒரே விஷயத்தை தான் பிலீவ் பண்ணேன், ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை மட்டும்தான், அந்த விஷயத்துக்காக தான் போராட்டம் நடந்துட்டு இருக்குங்கிறதையும் முழுமையாக நம்பினேன் நான். ஸோ அதனால் வந்து நான் ஜல்லிக்கட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கலைந்து போனது வந்து நம்ம அடுத்த ஊடகங்களே பார்த்தோம். இந்த போராட்டம் வெற்றிகரமாக கொஞ்சம் நீடிச்சிருந்தால் உறுதியாக ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான மத்திய அரசினுடைய சட்டத்திருத்தமே கூட கிடைச்சிருக்கும். ஆதி அன்கோவினுடைய இது நமக்கு இந்த வெற்றி போதுமானதுங்கிற உங்க டிக்ளரேஷன் தான் இந்த போராட்டம் இப்படி நீர்த்து போனதுக்கு காரணம்னு போராட்ட குழு தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, வெளிப்படையாக சொல்ல போனால், ஆதியன் குழுவினர் அரசு தரப்பினுடைய பிரதிநிதியாகத்தான் இருந்தார்களே தவிர அவங்க மாணவர்களுடைய பிரதிநிதியாக இல்லைங்கிறதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதாவதுங்க, இந்த 4 பேரும் தொடர்ந்து 10 வருஷமா இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை இதெல்லாம் இந்த 4 பேர் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு ராஜே, சம்பளத்தரசர், பிஆர் ஐயா, சிவசேனாதிபதி அண்ணன், இவங்க கூட நான் 2 வருஷமா இருக்கிறதுனால எங்க 5 பேர், நாங்கள் 5 பேர்கிட்டையும் இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாச்சு, ஆர்டினன்ஸ் காப்பி, எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. ஸோ வந்து அரசு தரப்புக்காக நாங்கள் இல்லை, சட்டம் நிறைவேற்றணும்னு சொல்கிறோம். யார் நிறைவேற்றுவோம்? அரசாங்கம் தான் நிறைவேற்றணும். அதுக்காக தான் வந்து அரசாங்கத்துக்கு கூட வந்து கம்யூனிகேட் தான் பண்ணுறமே தவிர அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் உடனே இப்போ அடுத்த நாள் இந்த ப்ரொட்டஸ்ட் மாறணும்னு உடனே நான் கண்டனத்தையும் தெரிவிக்கிறோம். இதாவது இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் வந்து தப்பான வழியில் அரசாங்கமே திருத்திருந்தால் அது மிகவும் தவறு. ஏன்னா நிறைய ஒரு கோரிக்கை வருது. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அடுத்த நாள் இந்த வன்முறையில் முடிஞ்ச மாதிரி காட்டணுங்கிறதுக்காக அதை பண்ணாங்க அப்படின்லாம் சில கோரிக்கை வருது. அப்படிலாம் ஏதாவது நடந்திருந்தால், இதுக்கு பின்னாடி அரசியல் நடந்திருந்தால் அவங்களையும் நாங்கள் கண்டிக்கிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பது, ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே அங்கிருந்து திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுற 2 வாதங்கள், ஆதி அரசாங்க தரப்பினால் மிரட்டப்பட்டிருக்கிறார், இந்த போராட்டத்தை அவர் நினைத்திருந்தால், அவர் நினைச்சா மட்டும் தான் முடிவு கொண்டு வர முடியும், அதனால தான் அவ்வளோ அவசரமாக ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போடுறாரு, அன்னைக்கு சாயந்தரம் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு, போராட்டத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அரசாங்கத்தால் மிரட்டப்பட்டாரா அல்லது விலை கொடுத்து வாங்கப்பட்டாரா? ஆதி, அதாவதுங்க, அரசாங்கம் என்னை விலை கொடுத்து வாங்குறதுங்கிற ஒரு வாதத்தை எடுத்துப்போம். ஜல்லிக்கட்டு தரமாட்டோம், இவங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறப்ப இந்த கோரிக்கையை முன் வச்சா ஓகே. ஜல்லிக்கட்டுக்கான சட்டமும் வந்துருச்சு, அப்போ அவங்க எதுக்காக எனக்கு காசு கொடுக்கணும்? 1. 2வது, என்னையெல்லாம் வச்சு அவங்க வந்து அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அதே மாதிரி 3வது, நான் வந்து அரசாங்கம் யார் மிரட்டினாலும், அதாவது ஒரு வருட காலமாக பீட்டா கூட தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் யாருமே இல்லாதப்ப தனியாக சண்டை போடுறப்ப எனக்கு இருந்த தைரியம் இப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்கிற ஒரு தைரியம் இருக்கும். இந்த தப்பை அரசாங்கமும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மிரட்டுறதோ அந்த மாதிரி தவறுகளையும் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த வீடியோ போடுறப்ப இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் இருக்கும்னு நானே நினைக்கல. அதுதான் உண்மை. என்னோட கருத்துக்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டுருந்தேன். அதே மாதிரி என் கருத்தை திருப்பியும் சொன்னதாக தான் நான் அதை பார்க்குறேன். ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு எங்கள் கருத்தை சொன்னதாக தான் நான் அதை பார்க்குறேனே தவிர, இது வந்து அரசாங்கம் அந்தளவுக்கு என்னை யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இரவு திங்கட்கிழமை முழுவதுமாக சென்னை மற்றும் மதுரை, கோவை இந்த 3 பகுதிகளில் நடந்த மிகப்பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் உங்கள் காதுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எப்படியாக ரிப்போர்ட் ஆனது? அடுத்த நாள் காலையில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள் பாட்டை கேட்டு உங்கள் ஆல்பத்தை கேட்டு அங்கே கூடின 100 பேரும் அன்னைக்கு இல்லை, அவங்க யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை, நான் அடுத்த நாள் தூங்கி காலையில் எந்திரிச்சோன்னே ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னே வன்முறைன்னு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நிறைய பேர் கூப்பிட்டு என்னன்னா இப்படி இது நடக்குது அது நடக்குது அந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னாங்க. இல்லை, அவங்க சொன்ன வெர்ஷன் என்னன்னு கேட்குறேன். திங்கட்கிழமை காலையில் காவல்துறை ஒரு அறிவிப்பு, இல்லை அவங்களும் நியூஸில் பார்த்து தான் என்கிட்ட சொல்கிறாங்க, இது என்ன திடீர்னு வன்முறை நடக்குது, எல்லாம் கலைஞ்சிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் என்கிட்ட வருது. இல்லை, என்னவாக உங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு கேட்குறேன். ஏன்னா நிறைய ஊடகங்கள்லையும் ஒவ்வொரு விதமான, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த உடனே என்னென்னா போலீஸ் வன்முறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. நான் வந்து எனக்கு என்னன்னா ஏகப்பட்ட பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி பயங்கர ப்ரெஷர் ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு 2 நாள் அமைதியாக இருப்போம், எதுவுமே பேச வேணாம், இந்த விஷயம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக
ஒரு இல்லை, பேட்டி எனக்கு என்ன கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், நீங்க ஒரு ஆல்பம் உருவாக்கியிருக்கீங்க. அந்த ஆல்பம் பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கிறது. அந்த கோரிக்கை பெரிய லெவல்ல பிரபலம் அடைஞ்சிருக்கு. அதனால ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்துக்காக போராடின 5000 10,000 பேர் காவல்துறையினரிடம் அடி வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்த மீனவர்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க. ஆதரவு கொடுத்ததற்காக மீனவர் குப்பங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. கரெக்ட். 2 நாள் இந்த அமைதியா விஷயம் 2 நாள் இல்ல அமைதியா 2 நாள் இருக்கலாம்ங்கிற ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஸ்டேட்மென்ட்ங்கிறது நிமிஷம். என்ன மாதிரியான பதிலா? அன்னைக்கு சாயந்தரமே நான் இதுக்கான ஒரு பதிலை நான் சொல்லிட்டேன். அதாவது நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நேரா சட்டசபைக்கு போறோம். எங்களை விட்னஸா கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நாங்க தான் வந்து கவர்மெண்ட் கூட கம்யூனிகேட் பண்றதுனால நீங்க விட்னஸா வந்து நாங்க என்ன சொல்லிட்டோம்னா, அந்த சட்டம் இயற்றப்பட்டதை பார்த்து தான் கிளம்புவோன்னு. அங்க ஃபுல்லா அன்னைக்கு இருக்கும். காலையிலே போலீஸ் வன்முறைன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. நாங்க சட்டசபைக்குள்ள இருக்கோம். முடிஞ்சு வெளியில வந்தோன்னே எல்லாரும் எங்களுக்கு அங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூப்பிடுறாங்க. எல்லாரும் எங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காலையிலேருந்து ஃபுல்லாக வைலன்ஸு அங்கே இங்கேன்னு. அப்போ நான் சட்டசபை கையில் அந்த ஆர்டினன்ஸ் அந்த சட்டத்தோட நிறைவேற்றப்பட்டுருச்சு, நம்ம வெற்றி அடைஞ்சு விட்டோம். இன்றைக்கி நடந்த அசம்பாவிதத்துக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கான சரியான விஷயம் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அவங்களை நம்ம வந்து அந்த சரித்திர புகழை அவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த காலையிலேருந்து நடந்த வன்முறையை விசாரிக்கணும்னு அன்றைக்கி ஈவினிங் நியூஸ் 7 சேனல்லேயே நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நடந்த சாயந்தரமே. இல்ல, இந்த அசம்பாவிதம் அல்லது இந்த வன்முறைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கேள்வி. இல்லைங்க, அதுதான் எனக்கு தெரியல. அதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிறது என் பதில். என்னன்னா வந்துட்டு ஒரு தரப்பு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இது மாதிரி போலீஸே வந்து வன்முறையை கையாண்டுருக்காங்க, இனிமேல் இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடாதுங்கிறது அவங்க ஐடியா அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் போலீஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சில சமூக விரோதிகள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் சைட்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எது உண்மை எது பொய்ங்கிறத ஊடகம் மூலமாக தான் நாங்களே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். பட் இது யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது கண்டிப்பாக என்னுடைய வலியுறுத்தலும் அதுதான். அதே மாதிரி இந்த சட்டசபைக்கு அடுத்த நாள் நாங்கள் முடிஞ்சு வரப்போ கடைசியாக முதல்வரை சந்தித்து அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு கிளம்புறப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து சட்டம் கிடச்சிருச்சு. கிளம்புறப்ப என்ன சொன்னால், அலங்காநல்லூரில் சேனாதிபதி தினம் முதல்ல வைக்கிற கோரிக்கை தான், இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்காக ஏதாவது ஸ்டூடெண்ட்டோ இளைஞரோ பொதுமக்களோ அரெஸ்ட் ஆகிருந்தால் தயவு செஞ்சு அவங்கள வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சுட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பி வரோம். அதே தான் வந்து திருப்பியும் ப்ரெஸ் மீட்லேயும் அவங்க அதே தான் வலியுறுத்துறாங்க. இதுக்காக யாராவது கைது செய்யப்பட்டிருந்தால் தயவு செய்து அவங்கள வந்து அரசு விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். திரும்பி இந்த இடத்துல அது ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பெற்று விட்டோம், இதோ நிரந்தர சட்டம் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. ஸோ இப்போ தொடக்கத்திலிருந்தே அரசாங்கத்தினுடைய ஆலோசனைகளின்படி இல்லை அரசாங்கம் வகுத்து கொடுக்குற இடத்தில் அரசாங்கம் கொடுக்குற டைமிங்கில் ப்ரொட்டஸ்ட் நடத்துகிற அந்த வழிமுறை அந்த பாத்திலிருந்து விலகி போகாத ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் ஆதி அன்டியம் இருந்தாங்க. சரியா? கரெக்ட். ஸோ அவங்க இந்த சென்னை, கோவை, மதுரை இந்த இடங்களில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் எதெல்லாம் சட்டத்துக்கு புறமாக நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு அது உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆமாம். ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் அடி வாங்கின ஆட்கள், துரத்தி அடிக்கப்பட்ட ஆட்கள் உண்மையான போராட்டக்காரர்களா அல்லது நீங்க சொல்ற சமூக விரோதிகளாங்கிறத எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் கேட்குறேன். இல்லை, அதுதான் வந்து காவல்துறையும் ஊடகங்களும் எடுத்து சொல்லணும். இது என்ன நடக்குதுங்கிறது எனக்கே குழப்பமா இருக்கு. அடுத்த நாள் எல்லாரும் வந்து வெற்றி பெற்று கிளம்பிட்டோம். அடுத்த நாள் நாங்கள் சட்டசபைக்கு போகிறோம். அன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. காலைல எழுந்திரிச்சோன்னா போலீஸ் வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஐஸ் ஹவுஸில் போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டாங்கன்னு அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு. போலீஸ் வன்முறை அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு இதை பார்க்குறோம். உடனே சட்டசபைக்குள்ளே போயாச்சு. அண்ட் சட்டசபைக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம சாயங்காலம் வந்தோடனே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, இப்படி வன்முறை ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் வந்து அங்கேயே வன்மையை நாங்கள் கண்டிச்சிட்டோம். நாங்கள் தெளிவாக அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேற ஏதாவது வன்முறை செய்திருந்தாலும் வேற யாராவது தான் வன்முறை செய்திருப்பாங்க. அமைதியாக இவ்வளோ நாள் போராடினவங்க வன்முறை செய்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அங்கே தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன். 5 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிற போதும் கூட ஒரு 5000-6000 பேர் மெரினாவில் இருந்தாங்க. முன்னாள் நீதியரசர் ஐபரந்தாமன் போய் அவர்கள்ட்ட சட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து விளக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கூட ஆதியன் குழு கடற்கரைக்கு போய் மாணவர்களை சந்திக்காமல் திரும்பினதுக்கான காரணம் என்ன? இல்லைங்க, அப்போ வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு திருப்பியும் ஊடகங்கள் வழியாக சட்டசபையிலேருந்து வெளில வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. சொல்லி முடிச்சுட்டு எங்களுக்கு அப்போ கேட்டப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து போராட்டம்லாம் முடிஞ்சுது, எல்லாம் கலைஞ்சிட்டாங்க. திருப்பி நாங்கள் வந்தக்கப்புறம் வீட்டுக்கு அப்புறம் வந்தக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் வந்து இன்னும் சில இடங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மெரினாவை பிளாக் பண்ணிட்டாங்க. மெரினாக்குள்ளே யாருமே போக முடியாது. லாரன்ஸ் அண்ணனும் ட்ரை பண்ணியிருக்காரு, அவருனாலையும் போக முடியலன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ரீசன்.
தொடக்கத்திலிருந்தே இந்த சென்னை மெரினாவில் போராட்டங்கள் தொடங்கின அந்த நாள்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயம் என்பது இந்த ஒட்டுமொத்த இளைஞர் போராட்டத்துக்கும் யார் கிரெடிட் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதுல திரைக்கலைஞர்களுக்குள்ள தான் திரும்ப திரும்ப போட்டியாக இருக்கிறது. அது சினி ஆர்டிஸ்ட் எடுத்துக்க போறாங்களா இல்லை கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எடுத்துக்க போறாங்களா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இந்த 2 குவாலிட்டியுமே ஆதிக்கிட்ட மட்டும்தான் இருந்ததுங்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா இருக்கலாம். அதாவது என்னோட ஆசை என்னன்னா, நான் திரும்ப திரும்ப முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இது கிரெடிட் எடுக்கிற விஷயம் கிடையாது. நான் அதனால தான் திரும்பியும் சட்டசபையிலேருந்து வெளியில வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னே என்ன கொடுக்குறேன்னா, இந்த போராட்டத்துக்கு யாரும் கிரெடிட் எடுத்துக்க கூடாது, இந்த போராட்டம் வெற்றி அடைந்ததுக்கு முழுக்க முழுக்க மாணவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை அங்கே நான் முன் வச்சுட்டு தான் வரேன். ஸோ என்னுடைய நம்பிக்கை, நான் இப்போவும் நம்புறது, இப்போவும் நான் முழுமையாக நம்புவது என்னன்னா, மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் போராடினதுனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நான் இப்போவும் தெளிவாக நம்புகிறேன். ஒரு போராட்ட காலத்துல வந்து எப்படி போராடணும் அல்லது என்னென்ன வடிவங்கள்ல போராடணும் அப்படின்னு ஆதி நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல ஆதி அதை பத்தின வச்சிருக்கிற ஐடியா என்ன? அமைதியான போராட்டம். எந்த ஒரு இதையும், அதாவது இப்போ சைலண்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணலான்னு கான்ஸ்டியூஷன்லேயே லாலே இருக்குங்கிறாங்க. சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு போராடணும். அதுதான் நான் வந்து முதல்லேருந்தே என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து என்ன சொல்கிறேன்னா, அறிவுபூர்வமான போராட்டம். அறிவுபூர்வமாக போராடணும், சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தெளிவான முறையில் போராடணும். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு எல்லை மீறி வன்முறையை தாண்டி. மெரினாவில் சட்டப்பூர்வமாக போராட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்ப மெரினால நடத்தினதே சட்டப்பூர்வமற்ற போராட்டம் தான். அது எப்படி? ஆனா அதுக்கு அடுத்த நாளே போலீஸ் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து. இல்லை, என்னுடைய கேள்வி, மெரினா கடற்கரை போராட்டங்களுக்கான தளம் கிடையாது. சென்னையில் ஒரு 4 இடம் தான் ப்ரொட்டஸ்ட்டுக்கு சென்னை மாநகர காவல்துறை அலாட் பண்ணியிருக்காங்க. வள்ளுவர் கூட்டமோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ மவுண்ட் ரோடோ. மெரினா பீச் வந்து இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் ப்ரொட்டஸ்ட். ஆனா அங்க ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அது சட்டப்பூர்வமற்ற போராட்டம்னு ஏன் ஆதி நினைக்கல? ஏன்னா அது மக்களோட போராட்டம், போலீஸே இதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப போலீஸே இதை ப்ராப்பரா. உங்களை பொறுத்தவரை சட்டம் பெரிய விஷயமா இருக்குது, சட்டப்பூர்வமற்ற விஷயம் பெரிய விஷயம். அதாங்க, இந்த இடத்துல போராட்டம் நான் போய் மெரினாலையும் கலந்துக்கிறேன், திருப்பி அடுத்த நாள் கோயம்புத்தூர்லயும் கலந்துக்கிறேன். ஆனா அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நம்ம எந்த வகையிலும் வெளியேற போயிடல, அந்த இதை தாண்டி வன்முறைக்கு எதுலயும் போயிடல, அமைதியா தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல, நானும் போராட்டமுமே அமைதியாக தான் நடந்தது. என்னுடைய கேள்வி, சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு ஆதி ஆதரவு தெரிவிப்பார்னா, மெரினாவில் நடந்தது சட்டப்பூர்வமற்ற போராட்டம் தான். சட்டம் அவங்களுக்கு எந்த வகையிலும் முன் அனுமதி பெற்று அந்த போராட்டம் அங்க நடக்கல. அப்படி இருக்கிற போது அதை நீங்க எப்படி சட்டப்பூர்வமற்ற? இல்ல, நான் போலீஸ் பாதுகாப்பு இருந்து ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கிற ப்ரொடெஸ்ட் அமைதியான ஆதியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தா அந்த போராட்டத்துல பங்கேற்கலாம். அப்படி கிடையாது. அப்படி பார்த்திருந்தா அலங்காநல்லூருக்கு நாங்க போயிருக்க மாட்டோம். அலங்காநல்லூருக்கு அடுத்து நான் திருப்பி கோயம்புத்தூருக்கும் வந்திருக்க மாட்டோம். நான் வந்து அமைதி போராட்டத்தை மட்டும் ஆதரிப்பேன்னு நீங்க சொல்றதன் மூலமா அமைதியாக நடைபெறாத போராட்டம் ஒண்ணு ஜல்லிக்கட்டுக்காக நடந்திருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது அந்த வார்த்தை. இங்க நடந்த அத்தனை போராட்டமுமே அமைதியா நடந்த அத்தனை இல்லங்க. அதாவது இந்த அடுத்து நடந்த வன்முறை நீங்க விரும்பத்தகாத சில கோஷங்கள் எழுப்பப்பட்டதுன்னு சொல்லுங்க, ஆனா அதுவும் கூட அமைதியான அந்த போராட்டத்துக்குள்ள நடந்தது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, எதையும் பிரிக்க பாக்குறேன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மாணவர் போராட்டம் அது வெற்றி பெற்றுச்சு. அடுத்த நாள் இந்த வன்முறை சம்பவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத இங்க நான் பிரிச்சுட்டு இருக்கேன். நீங்க கேட்கிற விஷயம் வந்து சட்டப்பூர்வமா நான் ஒருவேளை தப்பா சொல்லியிருக்கலாம். அதாவது அமைதியான வழியில் நடந்த எல்லா போராட்டத்துக்கும் நான் துணையன் தான். அப்போ இந்த வன்முறை சம்பவங்கள்ல இருந்தவர்கள் மாணவர்கள் இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. போராட்ட மாணவர்கள் இல்லையா? 10 நாள் அங்க இருந்தவங்க தானே அடி வாங்கினாங்க. இல்ல, வன்முறை சம்பவங்கள்ல தூண்டி கண்டிப்பா மாணவர்கள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து மாணவர்கள் உள்ள இருந்து அடி வாங்கியிருக்காங்கன்னா அது போலீஸ் வன்முறை, அதை நான் கண்டனத்துக்குரியதுன்னு தான் திரும்பியும் சொல்றேன். நான் அதுதான் என்னோட கருத்து. மாணவர்கள் போய் கண்டிப்பா அவ்வளோ நாள் அமைதியா இருந்த மாணவர்கள் உள்ள இறங்கி எதையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல. உங்க ஸ்டேட்மெண்ட் படியே தனித்தமிழ்நாடு கேட்கிறவங்க, ஆபாசமா பேசுறவங்க, அவதூறா பேசுகிறவங்க, தேர் ஆர் மைனர், அவங்க ரொம்ப மைனர் பீப்புள் தான். ஆனா அவங்க உள்ள இருந்த போதும் கூட வன்முறை வரல. அப்போ இப்ப வன்முறை நடந்ததுக்கு 7 நாளா எந்த வன்முறையும் செய்யாத அந்த முழக்கங்களை எழுப்பியவர்கள் தான் அன்னைக்கு கடைசி நாள்ல வன்முறை ஈடுபட்டாங்க நீங்க சொல்றீங்களாங்கிறதா? இல்லையே, நான் அப்படி சொல்லலையே. அவங்க வன்முறையில ஈடுபட்டாங்க. அதாவதுங்க, தனித்தமிழ்நாடு கேட்கறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்களா, இந்த சமூக விரோதமான விஷயங்கள் இருக்குங்கிறத முதல் நாள் நான் சொல்லிட்டேன். இது மட்டும்தான் விஷயம். அடுத்த நாள் நடந்த வன்முறைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன புரியலங்கிறத நான் சொல்றேன். ஆனா அந்த அடுத்த நாள் நடந்த வன்முறையில போராட்ட மாணவர்கள் ஈடுபடலைன்னு சொல்றீங்க. அப்ப ஈடுபட்டது யாருங்கிற கேள்விக்கு தான் எனக்கு பதில் தேவை. இல்ல, இந்த இடத்துல ஒண்ணு சமூக விரோதிகள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. நீங்க சொல்ற அவங்க சொல்ற சமூக விரோதிகளும் நீங்க சொல்ற சமூக விரோதிகளும் ஒரே ஆளாங்கிறதா என்னோட. அதுதான் எனக்கு தெரியலங்கிறேன். இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சொல்ற சமூக விரோதிகளும் நீங்க சொல்ற சமூக விரோதிகளும் ஒரே ஆளாங்கிறது உங்களுக்கு தெரியல. கிடையாது. ஆனா இந்த ஒட்டுமொத்த போராட்டத்திலையும் சமூக விரோதிகள்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துற நபர், அப்கோர்ஸ் கடைசியான பயன்படுத்துற நபரும் ஆதிதான். அதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த வார்த்தை எடுத்து இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு அரசியல் நடக்குதுங்கிறத எனக்கு வருத்தமான விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் சமூக விரோதமான கோரிக்கைகள்னு எதை சொல்றேன்னா,
தனித்தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயம் இப்போ அந்த போராட்டத்துக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா இது அமைதியாக பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அது வந்து சரியான எண்ணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அது சமூக விரோதம் நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அதை எடுத்து அடுத்த நாள் நடந்த வன்முறை கூட அதை கனெக்ட் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணுற அரசியல் வந்து மிகவும் வருத்தத்திற்குரியது. எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு முன்வைத்த அரசியலில் வந்து மிகப்பெரிய பலிகடாவாக்கப்பட்டிருக்கு நான் தான். அதான் உண்மை. நான் எதுக்காக பண்ணுறேன்னா, நான் ஒரு ஐயோ இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வருது, இது வேறு மாதிரி போயிடக்கூடாது, ப்ரொட்டஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அக்கறையாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த அக்கறை தான், அந்த படபடப்பு தான். நிறைய கோரிக்கைகள், ரொம்ப மோசமான கோரிக்கைகள் வருது, இது நாளைக்கு எப்படி போகுங்கிற பயத்தில் ஒரு வீடியோ போடுறேன். உண்மையிலேயே எல்லாரும் நல்லா மக்கள் என்னோட பப்ளிக் இமேஜை விட மக்களோட சேஃப்டி தான் முக்கியங்கிற நினைப்பில் தான் என்னோட அந்த மைண்ட் செட்டில் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த அரசியல் போராட்டத்தில் என்னோட இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தா என்னோட அனுபவம் இல்லாதது இருக்கலாம். ஏன்னா என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இந்த களத்தெல்லாம் சந்திக்கிறப்ப என்னோட அனுபவம் இல்லாத இருக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மை தான் அது. ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த நான் பண்ண போனேன், நல்லது நடக்கணும்னு நினச்சேன், நல்லது நடந்துச்சுன்னு சொன்னேன். ஆனால் அதில் நான் வந்து கவனமாக இருங்கன்னு தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தேன். அந்த கருத்தை வச்சு ஒரு அரசியல் நடக்குங்கிறது வந்து எனக்கு நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே இல்லை. நான் தொடர்ந்து இப்போ இது வந்து ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு போராட்டங்களுக்கு பிறகு, இந்த தடியடிகளுக்கு பிறகு, கைதுகளுக்கு பிறகு உங்களுக்கு வந்த ரியாக்ஷன்ஸ் என்ன? உங்களை பத்தி உங்களுக்கு வந்த கமெண்ட் என்ன? இந்த போராட்டத்துக்கு இந்த தடியடிக்கு இவங்க தான் காரணமாங்கிற மாதிரி வந்துச்சு. எப்படி புரியல? இந்த தடியடி நடந்ததுக்கு இவங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் நடந்துச்சு. தடி நடந்ததுக்கு நாங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. ஒரு போராட்டம் காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு 2 சில இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நல்லபடியா போராட்டம் முடிஞ்சுது, மாணவர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெகட்டிவா வந்து இதுதான். ஸோ இதுக்கு வந்து பயப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பயந்தா அன்னைக்கே பயந்துருக்கணும். இப்படி ஒரு பாட்டை எடுத்து போட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு என்னன்னா நம்ம நல்லது நினைச்சு தான் பண்ணோம், ஆனா அதுக்கே நம்மள திருப்பியும் திட்டுறாங்களேங்கிறப்ப தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது என்னை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, அதுல வந்து நான் பலியாயிட்டேனேங்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டம் கண்டிப்பா எனக்கு இருக்கு. எனக்கு அது ஒரு மாதிரி எமோஷனலா அது ஹர்ட் ஆயிடுச்சு. ஒரு பப்ளிக் இமேஜ் வந்து திரைத்துறையில் இருக்கிற ஆட்களுக்கு இல்லை ஊடகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த போராட்டங்களில் பங்கெடுத்தது இல்லை இந்த நிகழ்வுகளால் பப்ளிக் இமேஜ் உங்களுக்கு சரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆதி நம்புறாரா? இல்லை, ஒரு பக்கம் வந்து உயர்ந்திருக்கு, ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இந்த பையன் இவன் தெளிவாக இருக்கான், இவன் உண்மையை மட்டும்தான் சொன்னான் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. நெகட்டிவாக இருக்கிற ஆட்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் பாவம், இவனை வச்சு ஒரு அரசியல் நடந்துருச்சு, இவனை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டாங்க, இவன் சொன்ன விஷயத்த வச்சு கரெக்டாக அது மாதிரி பண்ணிட்டாங்க, இவன் வந்து அது பலி ஆயிட்டான்னு நீங்கள் சொல்கிற அதே பலிகடா ஸ்டேட்மெண்ட் தான் வருது. என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக எதுவும் வரல, சிம்பத்தி ஆயிடுச்சு. சிம்பத்தி வாங்குற அளவுக்கு நான் அவ்வளோ இது இல்லை. நான் வந்து ஒரு போல்டாக குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள், தொடர்ந்து இந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் போல்டாக குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஆள். என்னை வச்சு ஒரு சிம்பத்தியாக எல்லாரும் வந்து பாவங்கிற மாதிரி ஒரு வியூ வந்துருச்சு. அது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டினுடைய தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமான நிகழ்வுகளில் ஆதியை ஒரு கேட்டலிஸ்டாக பார்க்கணுமா, விக்டிமாக பார்க்கணுமா? கேட்டலிஸ்டாக இருந்தேன் ஆரம்பிக்கிறப்ப, முடிகிறப்ப விக்டிம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்க்கணும். பட் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது கரெக்டான வழியில் தான் நீங்கள் முடிச்சு வச்சுருக்கீங்க. இல்லை, எனக்கு இன்னமும் சமூக வலைதளங்களில் பெரிய உறுதியாக நம்புகிற ஆதியால் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவரை நம்பி ப்ரொட்டஸ்ட்டுக்கு போன அல்லது அவரால் ஈர்க்கப்பட்ட ப்ரொட்டஸ்ட்டுக்கு போன ஆட்களுக்கு சரியாக கன்வே பண்ண முடியலையா? ஆதி சொன்னாலோ அல்லது சேனாதிபதி சொன்னாலோ கேட்க முடியாத அல்லது கேட்கக்கூடாத அளவுக்கான ஆட்களோட எண்ணிக்கை அங்கே இருந்துருச்சா? ஏன் இந்த அந்த மாதிரி ஆட்களும் உள்ள வேற கோரிக்கைகள் இருக்கிறவங்களும் உள்ள இருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு வேற கோரிக்கைகள் இருக்கிறது தப்பா? எனக்கு முதல்ல வேற கோரிக்கைகள் இருக்கிறது தப்பு இல்ல, ஜல்லிக்கட்டு வேணும்னு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது அந்த மக்களும் இருக்காங்க. அதே இடத்துல வேற கோரிக்கைகள் இருக்கு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனா தப்பான கோரிக்கைகள் சிலது இருக்குல்ல, அது கண்டிப்பா தப்பு. தப்பான கோரிக்கைகள் தனித்தமிழ்நாடு தவிர வேற என்ன இருந்தது? தனித்தமிழ்நாடு செப்பரேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு தமிழர்கள் அடிமையாக்கப்படுகிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு தமிழ்நாடு பிரியா. அதான் மெயினாக அந்த செப்பரேட்டிசம்ங்கிற ஒரு விஷயம் தான் அதிகமாக இருந்துச்சு. அது போக இன்னொரு விஷயம் அங்கே ஒரு கோயம்புத்தூரில் எனக்கு பர்சனலாக அங்கே நடந்த விஷயம் என்னென்னா, ஒரு க்ரௌடில் ஒரு கேங் வந்து ஏன் வந்து இந்த இஸ்லாம் சமூகத்தை இருந்தவங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க ஏன் இப்போ வந்து நம்மளுக்கு உணவு கொடுக்கணும்னு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்த்தாங்க. அங்கேயே அதை நான் கண்டனம், அங்கேயே நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், பாருங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, யார் வேணால் உள்ளே வரலாம், இப்படி ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் பிரிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. தொடர்ந்து அந்த மாதிரி கோரிக்கைகள் அங்கே அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவ ஆரம்பிக்குது இந்த க்ரௌடுக்குள்ளே. ஒரு ஹேட்ரட் பரவ ஆரம்பிக்குதுங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுத்துலையும் இருந்திருக்கீங்க, 2 சிறப்பு இளைஞர்களையும் பார்க்க முடிஞ்சிருக்குது. எப்படி ஒரே மாதிரியான டோன் தமிழகம் முழுக்க இருந்தது? ஜல்லிக்கட்டு வேணும்னு நீங்கள் சொல்கிறதுல இருந்த கோரிக்கை நியாயம். இப்போ மெரினாவில் தனித்தமிழ்நாடு கோஷம் இருந்தது, இல்லை வேறு சில விரும்பத்தக்காத கோஷங்கள் இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறது லாஜிக்னா,
சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை எல்லா ஏரியாலையும் இதே கோஷங்கள் ஒழிச்சுதான் ஆதி சொல்றாரு. இல்ல இதே கோஷங்கள் ஒழிச்சது நான் சொல்லல, இது அவங்க ஒருத்தரா வந்து பார்த்தவங்க சொல்றாங்க. சேனாதிபதி என்ன சென்னை மெரினா பார்த்தாரு. அப்ப இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்லயும் என்ன ப்ராப்ளம், மெரினால என்ன ப்ராப்ளம் இருக்கு நீங்களோ உங்க நண்பர்களோ யோசிக்கிறீங்களோ அதே ப்ராப்ளம் தான் கோயம்புத்தூர், மதுரையிலும் இருக்குதுன்னா எப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த வேவ்ல இருந்து அப்படி கரெக்டா செட் ஆச்சு? இதுக்குள் அதுதான் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இது பின்னாடி ஆர்கனைஸ்டா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இது பின்னாடி ஆர்கனைஸ்டா ஒரு சதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது ப்ராப்பரா ஆளுங்க உள்ள புகுந்துட்டாங்க, அவங்க தெளிவா ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காங்கன்னு ஏதோ நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல அதான் எனக்கே புரியல, இதுக்குள்ள என்ன அரசியல் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இது எல்லாம் ஏன் நாங்க என்ன நினைச்சோம்னா, ஐயோ கோரிக்கை திசை மாறி போகுது, ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் வெற்றி பெறணும், அந்த வெற்றி பாதையில திருப்பி கொண்டு வரணுங்கிற ஒரு பயத்துல தான் இதெல்லாம் நாங்க செய்யறோம். ஆனா இதுக்கு அடுத்து நடந்துட்டு இருக்கிற அரசியல் அது கூட கனெக்ட் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் மாறிட்டு தானே இருந்தது. திங்கட்கிழமை காணும் உங்களுக்கு அடுத்து அலங்காநல்லூர்ல கைது செய்யப்பட்டவங்களை விடுவிக்கணுங்கிறது தான் மெரினால கூடினவங்களுடைய முதல் கோரிக்கை. அப்ப அந்த கோரிக்கையில அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற ஜல்லிக்கட்டு நீங்க நடந்திருக்காது. அந்த கோரிக்கையில இருந்து அவங்க அடுத்து நழுவி அவசர சட்டம் கொண்டு வரணும்னு அட்லீஸ்ட் அறிக்கை கேட்டிருந்தாங்க. முதலமைச்சரோட அறிக்கை வேணும், உறுதியான அறிக்கை வேணும், நாங்க சட்டம் கொண்டு வருவோம், அல்லது முதலமைச்சரை நேர்ல பார்க்கணும், அல்லது நீங்க சொல்ற ஒற்றை கோரிக்கைங்கிறதே அங்க நடக்கல. போராட்டம் மெரினால ஆரம்பிச்ச அந்த நாள்ல இருந்து தினம் ஒரு கோரிக்கை மாறுது. அந்த கோரிக்கையோட கடைசி விடி வந்து அவசர சட்டம். அப்போ நீங்க அந்த ஒற்றை கோரிக்கை காலையில, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே ஜல்லிக்கட்டை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் தானே. ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழரோட உரிமை சார்ந்த ஒண்ணுங்கும் போது தமிழர் உரிமைக்காக இன்னொரு பிரச்சனையை எடுக்கிறதும் எப்படி தப்பான ஒன்றாகும்? இல்ல தமிழ் உரிமைக்காக எடுக்கிற பிரச்சனைகள் தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது. சமூக விரோதமா எடுக்கப்படுகிற விஷயங்கள் தான் தப்பு. தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமைகளை தொடர்ந்து மத்திய அரசு மறுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கோரிக்கைகள்ல ஒண்ணுதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு உங்களுக்கு பதில் அளித்திருந்த இயக்குனர் கரு பழனியப்பன் அவரோட வீடியோல சொல்லியிருந்த விஷயம், இந்த கூட்டம் ஆதியால சேர்ந்த கூட்டம் அல்ல, அது தன்னெழுச்சியாக சேர்ந்த கூட்டம். அவங்க தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, அதோட கடைசி வெர்ஷனா ஜல்லிக்கட்டு வந்தனால ஜல்லிக்கட்டுக்காக முன் வந்திருக்காங்க. ஆனா இது ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் வந்த கூட்டம்னு நீங்க ஏன் திரும்ப திரும்ப சுருக்குறீங்கிறது அவருடைய கேள்வி. நாங்க எதையும் சுருக்கலங்க, ஜல்லிக்கட்டுக்காக வந்தவர்கள் அந்த இல்ல அவங்க ஜல்லிக்கட்டுக்காக தான் வந்தாங்க. இல்ல ஜல்லிக்கட்டுக்காக வந்தது அப்படிதானே மீடியாவும் சொல்றீங்க. ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம், நான் அதை ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமா தாங்க பார்த்தேன். அது ஆதிக்கு யார் சொன்னாங்கிறதான் கேள்வி. இல்ல மெரினாவில் கோயம்புத்தூர்ல கூடினது என்பது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக மட்டும்தான் ஆதிக்கு யார் சொன்னாங்க? நான் கோயம்புத்தூர்ல போய் பாக்குறேன் இல்லையா, அங்க ஜல்லிக்கட்டுக்கான கூட்டம் தான் மிக அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி மெரினாலையும் ஃபர்ஸ்ட் நாள் நான் போய் பேசுறப்ப ஜல்லிக்கட்டு வேண்டும்ங்கிறது தான் கோரிக்கையா இருந்துச்சு. அதே மாதிரி தொடர்ந்து இது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம். கோயம்புத்தூர்ல முதல் நாள் இருந்த கூட்டம் வந்து அலங்காநல்லூர்ல அரெஸ்ட் பண்ணவங்க விடுதலை செய்யணுங்கிறது தான் கோரிக்கை. அதுவும் ஜல்லிக்கட்டுக்காக அரெஸ்ட் ஆனவங்க தான். உங்களுக்கு ஆனா ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறது அப்ப கோரிக்கை இல்ல, அது அடுத்த நாள் தான் வந்துருக்கு. அப்ப உங்க பொறுத்த வரைக்கும் 5 நாள்ல 5 விதமான கோரிக்கைகள் ஜல்லிக்கட்டு சார்ந்த எழுப்பப்பட்டிருக்கு. அப்ப ஜல்லிக்கட்டை தமிழர் உரிமைகள்னு ஒரு பாட்டை உள்ள வச்சோம்னா ரெண்டாவது மூன்றாவது விவசாயிகளுக்காகவோ அல்லது முல்லை பெரியார் பிரச்சனைக்காகவோ அந்த போராட்டத்தை நீட்டிக்கிறது என்ன பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சரி, நாங்க என்ன சொல்றோம், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக வந்தவங்க கிளம்பலாங்கிறது தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது. இதுக்கான அடுத்த கட்ட கோரிக்கைகளை எப்படி போராடணும்னு, அதாவது இந்த போராட்டத்தை இழுத்துட்டே போறது. ஒரு சில பேர் ஏன் போராட்டத்தை கலைக்க முயற்சி பண்ற, நாங்க கலைக்க முயற்சி பண்ணல, ஜல்லிக்கட்டுக்கான போராட வந்தவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு தெரிவிக்க தான் முயற்சி பண்ணோம். ஸோ அதுதான் இங்க நடந்தது. ஜல்லிக்கட்டுக்காக போராட வந்தவங்க கிளம்புறாங்க, இல்ல மற்ற கோரிக்கைகள் இருக்கவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு. அப்போ அடுத்த நாள் நடந்த வன்முறைக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாதுங்கிறது தான் எங்களோட விஷயம். ஆனால் நீங்கள் பிரஸ் மீட்ல பேசி கொண்டிருக்கிற போது உங்கள் கணக்குப்படி அந்த ஜல்லிக்கட்டுக்கான வந்தவர்கள் கிளம்பி போயிட்டாங்க, மீதி இருக்கிறவங்க தான் பீச்சில் உட்காந்துருக்காங்கிறதா உங்கள் ஸ்டேட்மெண்ட், ரைட்? இல்லை, அந்த இடத்துலையும் நிறைய மிஸ்லீடிங் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் இப்போ ஆதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தது ஜல்லிக்கட்டுக்காக அது ஒரு வகையில் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, வேற சில கோரிக்கைகளுக்காக இருந்தவங்க மட்டும் அந்த தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்தாங்கிறதா உங்கள் ஸ்டேட்மெண்ட். அப்படியா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறேன், என்னோட கருத்தை தான் தெரிவிக்கிறேன். ஆனா இப்போ அதற்கு பிறகு திரும்ப அப்புறம் எதுக்கு முன்னாள் நீதியரசர் வரணும் ஹரிபரந்தாமன் வந்து ஜல்லிக்கட்டு பத்தி அவசர சட்டம் பத்தி எதுக்கு விளக்கணும்? இதை திருப்பி அந்த முழு நேரமும் நாங்க சட்டசபைக்கு உள்ள இருக்கோம். வெளியில வந்த உடனே இல்ல நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஜல்லிக்கட்டுக்காக அதாங்க. இங்க சில இடங்கள்ல நிறைய பேர் மிஸ்லீட் ஆகப்பட்டிருக்காங்க. சரியான ஒரு கம்யூனிகேஷன் கேப்ங்கிறது இங்க இல்ல. நான் என்ன சொல்றேன், ஹரிபரந்தாமன் வந்து அவசர சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி விளக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அங்க இருந்த சில பேர் ஜல்லிக்கட்டு தான் பிரையாரிட்டி. அங்க சில பேர் எங்களை வந்து அவங்க இது பண்ணல, எங்களை அவங்க கன்சிடர் பண்ணல. அதுதான் விஷயம். ஒரு செக்டர் ஒரு ஆட்களை பார்த்துட்டு இருந்துச்சுங்க. சில பேர் நான் வந்து மார்க்கெண்டே கட்சி. என்னுடைய கேள்வி, நீங்க அசம்பிளிக்கு முடிஞ்ச பிறகும் கூட மெரினாவில் காத்திருந்தவர்கள் ஜல்லிக்கட்டுக்காகத்தான் காத்திருந்தார்கள் தான் என்னோட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அப்போ வரைக்கும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருக்கு. லாரன்ஸ் போய் பேசுறாரு, ஹரிபரந்தாமன் பேசுறாரு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் போய் பேசுறாரு. இவங்க எல்லாம் சொல்ல வர்றது அந்த அவசர சட்டம் ஏன் சரியானதுன்னு விளக்கிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த கூட்டம் ஜல்லிக்கட்டுக்காகத்தான் நீங்க சொல்ற தனித்தமிழ்நாடு கோரிக்கைக்கான அந்த கோஷம் அப்ப எழுப்பப்படலையே. இல்லைங்க இந்த நானே இப்போ அதே தாங்க சொல்றேன். இது ஒரு கம்யூனிகேஷன் கேப்புங்கிறேன். நான் திருப்பி அதே தான் சொல்றேன். முதல் நாள்ல நாங்க சொன்ன விஷயம் சில பேருக்கு போய் சேர்ந்துச்சு, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. சில பேர் அங்கேயே இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க எல்லாம் போய் விளக்குறாங்க. இதுதான் அங்க நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சொன்னது எல்லாரும் கேட்டு கிளம்பல. இதுல ஒரு கம்யூனிகேஷன் கேப் கண்டிப்பா இருக்கு. ஒரு தலைமை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய கிரௌட்ல குழப்பங்கள் வரும். ஒரு நல்ல தலைமை இருந்திருக்கலாம்னு ஆதி நினைக்கிறாரா? யாராவது இருந்திருக்கணும். இருந்திருந்தா வந்து ஒரு நல்ல தலைமைனா ஒரு தலைமை கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு குழுவாவது இருந்திருக்கலாம். ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி, ஒரு யாரா ஒரு 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 குழு இருந்திருக்கலாம். அந்தந்த ஆட்கள் அவங்கவுங்க கோரிக்கை என்னன்னு ஒருத்தரா முன் வச்சிருக்கலாம். அந்த ஒரு எதுவுமே இல்லாம அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் நடக்கிற குழப்பங்கள். ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து தவறான தகவல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன். இன்னும் வந்து நம்ம கரெக்டாக 3 நாள் இந்த போராட்டத்தை நீடிச்சிட்டோம்னா நம்மளோட அரசாங்கத்தை கலைச்சிருவாங்க, நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தனி புதுசாக இளைஞர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து தொலைஞ்சிருச்சுன்னு முதல் நாள் ஒரு குரூப்பில் வந்து அதே மெசேஜ், 6வது நாள் இந்த குழந்தை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு திருப்பி 6வது நாள் அதே மெசேஜ். இந்த மாதிரி சில கன்ஃபியூஸ்டு விஷயங்களும் போதும். ஒரு தலைவர் வந்து தெளிவாக இதுதான் கோரிக்கை இதுதான் விஷயம்னு ஒருத்தர் சொல்லாத இருந்ததுனால நிறைய குழப்பங்கள் வந்தது இயல்பு தான். சமூக வலைதளங்களில் ஆதிக்கு இருக்கிற மிகப்பெரிய வரவேற்பை ஆதி எப்படி பார்க்கிறார்? இல்லை, தொடர்ந்து இதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக குரல் கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது தான் நான் பார்க்குறேன். 2012 இறைவான்னு ஒரு பாட்டு வச்சு ஜூனியல் கிரைம்ஸ்க்கு எதிராக பண்ணோம். 14 வாடி புள்ள வாடின்னு சாதி கொடுமைகளுக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக பண்ணுறோம். 2016 டக்கரு 18 கண்டிப்பாக இதுக்காக குரல் கொடுத்துட்டே தான் இருப்போம். சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்த நல்லதுக்காக பயன்படுத்தணும் நம்புற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். நல்லதுக்காக தான் இவங்க பண்ணுவாங்கன்னு நம்பி அந்த கருத்துக்களை கேட்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. ஸோ அதனால தொடர்ந்து இதுக்கான நல்ல கோரிக்கைகள் நல்ல விஷயங்களுக்காக பண்ணுவோம். இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஹார்வர்டு தமிழ் சங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ, ஹார்வர்டில் தமிழ் சேர் கொண்டு வரது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை தான் அடுத்து விளக்குறோம். ஸோ இது மாதிரி கரெக்டான ஒரு சில ஐடியாலஜிஸ், அறிவுபூர்வமாக தானே ஐடியாலஜிஸ் வைக்கணுமே தவிர எமோஷனலாக வைக்கிறப்ப அது கரெக்டாக போய் சேராதுங்கிறது என்னோட கோரிக்கை. சமூக வலைதளங்களில் இளைஞர்களுடைய கனவு அமைச்சரவைன்னு ஒரு பட்டியல் இருக்குது. அதில் ஆதி வந்து ஒரு துறைக்கு அமைச்சராக போட்டு ஒரு மீம் உலா வருது. அடுத்த நாளே வந்து ஆதி வந்து துரோகம் பண்ணிட்டாரு, அவருக்கு அரசாங்கத்திலிருந்து லஞ்சம் வாங்கிட்டாருன்னு ஒரே நாளில் உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும், அடுத்த நாளே உங்களுக்கு துரோகி பட்டம் தட்டி எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பியும் ஜெயிச்சிட்டோம், நம்மளுக்கு ஜெயிக்க வச்சுட்டாரு அப்படின்னு இன்னொரு மீம் வர்றதும். அதாங்க, இது வந்து மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் வருதுன்னா அதோட ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணணும். அதோட ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணாதான் வந்து வர விஷயம் கரெக்டா இல்லைன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அக்கறை இருக்கணும். எல்லாம் வரதெல்லாம் பரப்புறது தான் இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல் நாள் வந்து இவர் தான் வந்து இந்த மாதிரி ஹீரோங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு, உடனே அடுத்த நாள் வில்லன். நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். திருப்பி அடுத்த நாள் ஹீரோங்கிறாங்க. அதுல சில பேர் இல்ல என்னதான் ஹீரோனாலும் இவன் தான் தப்பு அப்படின்னு ஒரு சில பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய அதான் நம்மளோட விஷயங்கள் வந்து இப்படி மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இது சரித்திரத்துல ரிப்பீட் ஆகிட்டே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மெரினா புரட்சியிலிருந்து கற்ற பாடங்களை முன் வச்சு ஆதி அரசியலுக்கு வருவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? இல்லைங்க, இப்படிலாம் அரசியல் பண்ணலாமான்னு வாயை பொழந்து பார்க்க வச்சுட்டாங்க. ஓகே, அதனால வந்து அதாங்க நான் திருப்பி சொல்றது என்னன்னா வந்து இந்த மாதிரி கருத்துக்களை தொடர்ந்து நான் போராடிட்டே இருப்பேன். அடுத்து இந்த ஹார்வர்ட் தமிழ் சேருங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனா அடுத்த முறை வந்து இந்த அளவுக்கு என்னை வச்சு அரசியல் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் வந்து கருத்துக்கள் எடுத்துட்டு போறதுல எனக்கு ஒரு நல்ல டேலண்ட். ஒரே ஒரு கேள்வி மட்டும் மீதி இருக்கு. என்னன்னா, ஒட்டுமொத்த மாணவர்களையும் வைத்து ஆதி அரசியல் செய்தாரா இல்லது ஆதியை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்யப்பட்டதா? இந்த 2 கேள்வியில உங்க ஆப்ஷன் என்ன? இல்லைங்க, ஒட்டுமொத்த மாணவர்கள் வச்சு நான் அரசியல் எப்படிங்க செய்ய முடியும்? எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன். அறிவுபூர்வமாக போராட வேண்டும்ங்கிறதுக்காக அவங்களுக்கு இன்புட்டை கொடுத்தேன். சரி, அவங்க போராடுறாங்க. அதுக்கு அடுத்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோன்னு சொன்ன உடனே நான் சொன்ன சில விஷயங்களை வச்சு ஒரு அரசியல் நடக்குது. ஸோ வந்து பார்த்தா என்னை வச்சு தான் அதான் நான் எண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து கடைசியில் இங்கே இந்த நிலைமையில் உட்கார வச்சுட்டாங்க. பொதுவாக பொது வாழ்க்கையில் அல்லது சினிமாவில் இருந்து சோஷியல் காசுக்காக பேச வர்ற ஆட்களுக்கு இந்த மாதிரியான எதிர்விளைவுகள் எல்லாம் வந்து அவங்க திரும்ப அது பகிர் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இதை போய் பண்ணி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நாம ஏன் திரும்ப வெக்டிமாகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆதி ஒதுங்குவாரா இல்லை தொடர்ந்து சோஷியல் காசுக்காக முயற்சிகளை கண்டினியூ பண்ணுவீங்களா? ஒதுங்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, இப்போ வந்தது இது நேற்றுலாம் அதான் அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. ஏன்னா எதை சொன்னாலும் அதை மாற்றி போஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சொல்லாத விஷயத்தில் பாதி எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. ஐயோ என்ன சொன்னாலும் வேற மாதிரி திரிக்கிறாங்களேங்கிற ஒரு பயம் வந்துச்சு. இவ்வளோ நாள் வந்து நான் பேசுனதுக்கு யோசிச்சதே கிடையாதுங்க. யோசிக்காம தான் பேசுவேன். எனக்கு மனசில் என்ன இருக்கோ அதை பேசுவேன். ஐயோ நம்மளை யோசிக்க வச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வந்துச்சு. சரி, இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேணாம். யோசிக்கிறது நல்லது தானே.
யோசிக்கிறது நல்லது தான், கரெக்ட் தான், யோசிக்கிறது நல்லது தான். நான் என்ன மனசுல படுதோ அதை பேசிட்டு இருந்தேன். இனிமேல் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த வருது. நிறைய பேர் இது வரைக்கும் என்னை யாருனே கண்டுக்காதவங்க, தெரியாதவங்க பார்வை மேல திரும்பி இருக்கேங்கிற ஒரு 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 கவனமும் வருது. ஸோ இதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணா தெளிவா பண்ணணும். அதாவது ஒரு மாதிரி ரொம்ப கரெக்டா இருக்கணும். இப்ப சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து நல்லதுக்காக சொன்ன போன விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் நடக்குது. அடுத்த டைம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு விக்டிம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அதுக்காக நான் யோசிச்சேன், இந்த மாதிரி வேணாம், இனிமேல் எதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாலும் நம்ம இதுக்காக தான் உள்ள வந்தோம். இப்படிதான் நம்ம சினிமாக்குள்ள வரணும்னே நம்ம வரல. வந்ததே இண்டிபெண்டன்ட் மியூசிக் மூலமா தொடர்ந்து சமூக பிரச்சனை குரல் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம ஐடியா. ஸோ அதை நம்ம விட்டுட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் திருப்பியும் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக இருக்கேங்க. அதாவதுங்க அதாவது ஒரு மாதிரி என்னடா நம்மளெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு ஒரு கவலையாக நம்ம ஒதுங்கி போய் விரக்தி வந்தாலும் கூட திருப்பியும் ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு அது வந்துடும். இல்லை இந்த ஒரு சமூக பிரச்சனையை பார்த்தா ஐயோ இதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இப்போ தமிழ் சாருக்கு இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது எப்படி. அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு சைக்கிள்ங்க. அதாவது இந்த இடத்துல நான் விக்டிம் ஆயிட்டேன் அப்படிங்கிறது உண்மைதான். எல்லாரும் என்னை டக்குன்னு கை காட்ட ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க, எல்லாரும் கை காட்டிட்டாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே பண்ணதை ஒரு அக்கறையில் தான் பண்ணேன். யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை, ஒரு பயத்தில் தான் பண்ணேன். அதுக்கு வந்து ஆமாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. எமோஷ்னலாக ரொம்ப ஹர்ட் ஆகி சரி வேணாம் இனிமேல் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலும் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்துட்டே தான் இருக்கும். அலங்காநல்லூர், பாலமேடுல, அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. ஆதி அங்கே போகாரா? கண்டிப்பாக என்னோட காலை களமிறங்கும். ஓகே. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ ஆசைப்பட்டோம். ஸோ வந்துட்டு தொடர்ந்து எல்லா ஜல்லிக்கட்டுலையும் இறங்க ரெடி ஆகிட்டே இருக்கான். காலை பேர் மருது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அவுத்து விடுறது கண்டிப்பாக போவோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு நீங்கள் போய் அடக்குவீங்களா? இதில் 2 இது இருக்குது. ஒன்று மாடு வளர்த்துறவங்க, இன்னொன்று மாடு பிடிக்கிறவங்க. ஓகே. நாங்கள் மாடு வளர்த்துறவங்க. இந்த ஒட்டுமொத்த வளர்த்துறப்பவே உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த காளையோட இதெல்லாம். நம்ம காலை வந்து ஒரு மாதிரி நம்ம டிவியில் கட்டுற மாதிரி சாஃப்டான ஒரு இதெல்லாம் இருக்காது. அது கூட வளர்ந்தாலே நம்மளுக்கு ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் காலை வந்து உங்களே வந்து இதெல்லாம் பண்ண வரும், கொஞ்சம் முட்டெல்லாம் வரும், இதெல்லாம் பண்ணும். ஸோ அப்போ வளர்த்துறப்பே நம்மளுக்கு அது ஒரு பக்குவம் வந்துடும். இருந்தாலும் மாடு பிடிக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான வீரம் வேணும். அதனால தான் அது வீர விளையாட்டுன்னு ஒரு விஷயமும் சொல்கிறோம். வளர்க்குற விஷயங்கள் தெரியும் எனக்கு. ரொம்ப ஒரு குரூஷியலான டைமிங். பெரிய பிரபலமான பாராட்டுகளுக்கும் மோசமான அவதூறுகளுக்கும் நடுப்பட்ட ஒரு காலத்தில் வந்து நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேகமாக உங்களது பதில்களை சொல்லியிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் இங்கே சொல்கிறேன். ஒரு சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு சட்டமாகட்டும், சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கூட போய் சேலஞ்ச் பண்ணலாம், நான் கூட போய் சேலஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணால் திருப்பியும் போய் போராட போகிறது இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தவங்க தான். ஸோ வந்துட்டு இப்போ திருப்பியும் பீட்டாவோ யார் வேணால் கேஸ் போடலாம். யார் கேஸ் போட்டாலும் திருப்பியும் ஃபைல் பண்ணி அதுக்காக போய் வாதாட போகிறது பிஆர்ஏயா, சேனாதிபதி என்ன, அம்பலத்தர், இவங்க இந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ், இவங்களாம் தான் போய் போராட போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து தயவு செஞ்சு நம்ம தப்பாக சொல்ல வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப பயங்கர எனக்கே இவ்வளோ ஹர்ட் ஆகுது. ஸோ இப்போ 2 வருஷமாக இருந்தேன், எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறப்ப. 10 வருஷமாக அவங்க பண்ணிட்டுருக்காங்க, திருப்பியும் ஆரம்பிச்சாச்சு, திருப்பியும் போய் அதுக்காக போராட போகிறாங்க. அப்போ வந்து அவங்களே சொல்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன திட்டுங்க, வந்து அவங்களெல்லாம் திட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஓகே. அது நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை முன் வச்சுக்கிங்க. நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. நன்றி.